11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். கிரிக்கெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் HPD. இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்றது யாருன்னு பார்த்தா நம்ம கீகா. ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து SA T20. ஸோ SA T20 வர்ற 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பத்தின ஒரு ஸ்குவாட் ப்ரிவ்யூ மொத்தமா இந்த இதுல வந்து எப்படி சொல்றது, ஒவ்வொரு டீமும் அவங்களோட டீம்ஸ் எப்படி இருக்குது என்னன்ற ஒரு ப்ரிவ்யூ வந்து நம்ம பண்ண போறோம். அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு நானும் கீகாவும் ஜாயின் பண்றோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஸோ 6 டீம்ஸ் SA T20 ஒரு மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் எல்லா டீமும் ரீக்ரூப் ஆகி ரீஅசம்பிள் ஆகி வராங்க. இதுல எந்த டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, எந்த டீமுக்கு வந்து அட்வான்டேஜ் கம்மியா இருக்குது, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, இந்த வருஷம் SA T20 எப்படி இருக்க போகுது? ஸோ ஆக்சுவலா நீங்க சூப்பர் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் மெகா ஆக்ஷன் SA 20 லீக்ல 3 சீசன்ஸ் 2 சாம்பியன்ஸ். ஆக்சுவலா 3 டைமே சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. 3 ஃபைனல்ஸுமே வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 3 சீசன்ல மற்ற டீம்ஸ்லாம் கொஞ்சம் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் மாதிரியான டீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து இந்த லோவர் சைட்ல இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சரியான பிளேயர் காம்பினேஷன் இந்த மாதிரி எல்லாம் அமையாம இருந்துச்சு. எப்பவுமே IPLலயும் சரி மற்ற லீக்ஸ்லயும் சரி இந்த மெகா ஆக்ஷன் வந்துச்சு அப்படின்னா டீம் ஸ்பிளிட் அப் ஆகும். இப்போ ஒரு டீம் அந்த டீமோடைய கோரை வந்து எடுத்துட்டு போகவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க மெகா ஆக்ஷன். ஏன்னா அந்த டீம் வந்து ரீடென்ஷன் கம்மியா இருக்கும், ரிலீஸ் செய்யப்பட்ட பிளேயர்ஸ் வேற டீமுக்கு பெரிய அமௌண்ட்டுக்கு போவாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். SA 20 லீக்ல அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் நடந்திருக்கு. ஈவன் சன்ரைசர்ஸ் சீசன் கேப் அவங்க 3 சீசனா அவங்களுடைய கேப்டனையே ரீடைன் பண்ண முடியல. எய்டன் மார்க்ரம் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டனே வேற டீமுக்கு போயிருக்காரு. ஸோ டீம் டைமென்ஷன் காம்பினேஷன் இது எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு இந்த வருஷம். ஸோ வந்து இப்ப பாத்துட்டீங்கன்னா எல்லா டீமுமே ஈக்குவலா ஸ்பிளிட் அப் ஆயிருக்கு, ஈக்குவலா சேலஞ்சிங்கா இருக்காங்க. எந்த டீம் எந்த 4 டீம் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு தெரியாமே இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய அண்டர்-19 பிளேயர்ஸ், அண்டர்-23 பிளேயர்ஸ், சவுத் ஆப்பிரிக்கன் டொமஸ்டிக்ல இருந்து ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம இனி வர இந்த வீடியோல அதையும் பத்தி நம்ம ஒவ்வொரு டீமும் டிஸ்கஸ் பண்ணும்போதும் எங்க நம்ம அதை பத்தி நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. ஆக்சுவலா நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க, 3 சீசன் ஃபைனலுக்கு கொண்டு வந்த கேப்டனே சன்ரைசர்ஸால ரீடைன் பண்ண முடியலன்னு. இங்க SA T20 IPLம் ஏதோ ஒரு வகையில டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகுது. அதோட ஒரு பிரதிபலிப்பு தான் எய்டன் மார்க்கரமா சன்ரைசர்ஸாலேயே ரீடைன் செய்ய முடியாது. ஆக்சுவலா SA T20 பொறுத்த வரைக்கும் 3 ஃபைனல்ஸ் கொண்டு வந்த ஒரு கேப்டன் போது அவர் வந்து IPLோட தோனி எப்படியோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் அவர் இருக்கிறாரு எய்டன் மார்க்கரம். அவரை வந்து சன்ரைசர்ஸ் ஈஸியா விட்டு கொடுக்க முடியாது. ஆனா இங்க வந்து இந்தியன் பிரீமியர் லீக்ல வந்து அவர் வந்து LSG போனதுனால அந்த சூப்பர் ஜெயின் பிரான்ச்சைஸ் வந்து நீ என் கூட வாப்பா, இது நம்ம வடச்சென்னை படத்துல எப்படி வந்து சமுத்திரக்கனி வந்து நம்ம தனுஷிட்ட வந்து என் பக்கம் வந்துருப்பா, பொருள் பிடிக்க தெரியாதவன் தௌலத்துன்னும் போது எல்லாம் தெரிஞ்ச நீ என் பக்கம் வந்துரு அப்படின்னு கேட்கற மாதிரி மார்க்கரமா அவர் கேட்டிருப்பாரு. அதனால அதை வந்து ஒரு ஆஃபர் மாதிரி அவர் கொடுத்திருப்பாரு. அதனால அவர் வந்திருக்கலாம். எக்ஸாக்ட்லி இதே மாதிரி டெவால் பிரெவிஸ், MICTயோட மிக முக்கியமான பிளேயர் டெவால் பிரெவிஸ். அந்த சாம்பியன்ஷிப் டைட்டில்ல அவரோட பிளிஸ்டிங் ஸ்ட்ரைக் ரேட் தான் ஒரு சில நேரத்துல வந்து ரன் ரேட்டை பூஸ்ட் பண்ணலாம் உதவுச்சு. அப்பேற்பட்ட ஒரு பிளேயரை MICTயால தக்க வைக்க முடியல. அதுக்கு காரணம் அவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இங்க ஜாயின் பண்ணதுனால. இந்த முறை அவர் வந்து ஜோபர்க்ல அவர் வந்து இல்லைன்னாலும் எந்த அளவுக்கு புஷ் பண்ணுச்சு ஜோபர்க்ன்றதை நம்ம இங்க பார்க்கணும் ஆக்ஷன்ல. ஆக்சுவலா ஐபிஎலோட இன்வால்மெண்ட் SA T20லும் SA T20 பர்ஃபார்மன்ஸை பார்த்து IPL இருக்கு பாருங்க மெயின் பிரான்ச்சைஸ், அங்கிருந்து பிளேயர்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப கார்பின் பாஷ்லாம் வந்து இங்க பர்ஃபார்ம் பண்ணதுனாலதான் அவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங்கா MI எடுத்தாங்க. குவான் மப்பாக்கா, நம்ம மப்பாக்கா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருக்கிறாருன்னா பால் ராயல்ஸுக்கு சைன் பண்ணதுனாலதான். இதுவும் அதுவும் ஏன்னா எல்லாருமே ரெண்டுலயும் சிமிலர் பிரான்ச்சைஸ் ஓனர்ஸ், 2 பேர் ஒரே ஓனர்ஸ் கையில இருக்கிறதுனால இது வந்து ஃபீடர் கிளப்பா இருக்கு IPLக்கு. அதே மாதிரி அங்க சேஞ்சஸ் நடந்தா இங்கேயும் டிராஸ்டிக்கலான சேஞ்சஸும் மூவ்மெண்ட்ஸும் நடக்குது. இப்ப பால் ராயல்ஸ்ல ஜாஸ் பட்லர் இல்ல. எந்த அளவுக்கு ஒரு ஜாஸ் பட்லர் ராஜஸ்தானோட பின்னி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரு GTக்கு ஷிஃப்ட் ஆனதுனால இங்கேயும் அவரை தக்க வைக்க முடியல, அவர் வேற டீம் போயிட்டாரு. இது வந்து ஒரு ஜெனரல் ஓவர்வியூவா நான் சொல்றேன் எந்த அளவுக்கு IPLம் SA T20 இன்வால்வ்மெண்ட் ஆகுது, டைரக்ட் இன்வால்வ்மெண்ட்ஸ் ஆகுதுன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து டர்பன் சூப்பர் ஜெயின்
டர்பன் சூப்பர் ஜெயின் பார்ப்போம். அவங்க டீம் வந்து ஆன் பேப்பர் வர செமையான டீம் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு கடப்பார டீம்னு சொல்லலாம். இந்த மெகா ஆக்ஷன்ல பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ரீடென்ஷன்ல இருந்தும் சரி, ஆப்ஷன்லயும் சரி நல்லா விளையாடி இருக்கிறாங்க. ஸோ உங்க உங்க ஓவர் டு கீகா. ஸோ எஸ், டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஆக்சுவலா ஐபிஎல் ஆப்ஷன்ல கொஞ்சம் அவங்க சொதப்பின மாதிரி இருந்தாலும் டிஎஸ்டி இங்க வந்து SA20ல சூப்பரான ஒரு ஸ்குவாடே எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கடப்பார லைனப் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இங்க வந்து கொஞ்சம் அவங்களுடைய ஹோம் டர்பன்ல அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல வந்து அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான பிளேயர்ஸை வந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த ஹோம் கிரவுண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெக்கார்ட்ஸ் நம்பர்ஸ் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். 2021ல இருந்து T20 ரெக்கார்ட்ஸ் இன் டர்பன் ஆஃப் ஸ்பின்னர்ஸுக்கு நான் ஸ்பின்னர்ஸோடைய ரெக்கார்ட் மட்டும் எடுத்துட்டு வரேன். இது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி தெரியும். ஆஃப் ஸ்பின்னர்ஸோடைய எக்கனாமி சின்ஸ் 2021 6.8, 22.50 உங்களுடைய பவுலிங் ஆவரேஜ். ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸுக்கு 6.8 அண்ட் 21 ஆவரேஜ். சைனாமேன் பவுலர்ஸுக்கு 6.9 எக்கனாமி அண்ட் ஆவரேஜ் 14. ஒவ்வொரு 14 ரன்ஸுக்கும் இங்க விக்கெட்ஸ் கிடைக்குது. லெக் ஸ்பின்னர் தான் இங்க வந்து ஸ்பின்னர்ஸ்ல இந்த 3 வேரியேஷன் ஆஃப் ஸ்பின்னர்ஸுக்கு வந்து நல்லாவே இருந்திருக்கு. பட் லெக் ஸ்பின்னர்ஸுக்கு இங்க வந்து எக்கனாமி 8.1, அதே சமயம் ஆவரேஜ் 29 இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்ல உங்களுக்கு நீங்க லெக் ஸ்பின்னர்ஸே பார்க்க முடியாது. ஆஃப் ஸ்பின்னர்ஸ், சைனாமேன் பவுலர்ஸ் அண்ட் ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் நிறைய பேக் பண்ணி எடுத்திருக்காங்க. அவங்க ஆஸ் பெர் ஸ்டாட்ஸ் அவங்களுக்கு அந்த டர்பன் கிரவுண்ட்ல வந்து அவங்க ஒரு 5 மேட்ச் ஆட போறாங்க அப்படின்னு 5 மேட்ச் ஆட போறாங்க. எஸ், அந்த 5 மேட்ச் ஆட போறாங்க அப்படிங்கும் போது அந்த 5 மேட்சுக்கு தகுந்த மாதிரியான 11 எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நீங்க போலண்ட் பார்க் போனீங்கனாலும் சரி, பால் ராயல்ஸோடைய ஹோம் கிரவுண்டு, சவுத் ஆப்பிரிக்கால மெயினா ஆஃப் ஸ்பின்னர்ஸுக்கும் ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸுக்கும் அண்ட் சைனாமேன் பவுலர்ஸுக்குமே நிறைய கை கொடுக்கும், ஒரு சில வென்யூஸை தவிர. ஸோ 5 இவங்களுடைய ஹோம் வென்யூ அதுல 1, அதுல 5 மேட்ச் ஆடுறாங்க. போலண்ட் பார்க்ல ஒரு மேட்ச் கிடைக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு 7 மேட்சஸ் கண்டிப்பா வந்து இந்த ஒரு இடத்துல லீக் மேட்சஸே உங்களுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரியான 11 வந்து பெர்ஃபெக்டா பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பிளேயிங் 11ஓடய போயிடலாம். பேக்கப்ஸும் செம்ம பெர்ஃபெக்டா எடுத்து வச்சிருக்காங்க. ஈவன் டானி டிசோர்சியே வந்து பார்த்துட்டீங்கன்னா பேக்கப் பிளேயரா தான் இருக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்க பார்த்துட்டீங்கன்னா பிளேயிங் 11 ஓப்பனிங் பெட்டிங்கம் ஓபன் பண்ணிடுவாரு. இங்க போன டைம் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ல ஓபன் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஆர் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் தெரியல. ஈஸ்டர்ன் கேப் தான். ஆக்சுவலா இந்த டீம்ல வந்து ஈஸ்டர்ன் கேப்ல இருந்த முக்கியமான பிளேயர்ஸை வந்து டார்கெட் பண்ணி எடுத்தாங்க டர்பன் சூப்பர். அவங்களோட கோரை உடைச்சி இவங்க கோரை செட் பண்றதுல மிக முக்கியமான பார்ட் இருந்தது டர்பன் சூப்பர் ஜெயின். எஸ், நான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி அந்த 3 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா இருந்த டீம் அப்படியே உடஞ்சது. அதுல அந்த டானி டிசோர்சி, எய்டன் மார்க்ரம், பெட்டிங்கம் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாமே இங்க வந்துட்டாங்க. ஓப்பனிங் வித் பெட்டிங்கம் அண்ட் ஜாஸ் பட்லர் ஓபன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பேக்கப்பா டெவான் கான்வே பேக்கப் ஆப்ஷனா இருக்காரு, பேக்கெட் விக்கெட் கீப்பரா. அவர் இந்த இந்தியன் சீரிஸ் முடிஞ்சவொன்னே தான் அங்க போவார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அது வரைக்கும் ஜாஸ் பட்லரே கண்டினியூ பண்ணுவாரு. டெவான் கான்வே பேக்கப். பெட்டிங்கமுக்கு பேக்கப் டானி டிசோர்சி இருக்காரு, அவருமே ஒரு பேக்கப் ஓப்பனர் ஆப்ஷன்ல தான் இருப்பாரு. நம்பர் 3 நான் கெயின் வில்லியம்சன் எடுத்துட்டு வருவேன். போன SA20 அவருக்கு ஓரளவுக்கு நல்ல சீசனா இருந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ்ல நம்பர் 3ல அந்த பொசிஷன்ல வந்து ஒரு 110, 120 அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர் கண்டிப்பா அந்த இடத்துல வேணும். ஏன்னா நீங்க போலண்ட் பார்க்ல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்கோரே 130, 140 தான். போன சீசன் அந்த 140 வச்சே டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான கிரவுண்ட்ல நின்று ஆடக்கூடிய ஒரு ஆங்கர் ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் வேணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே அதிரடி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். நம்பர் 4ல கிளாசன் வந்துருவாரு, 5ல கேப்டன் எய்டன் மார்க்ரம், 6ல வந்து எனக்கு டேவிட் வீசே. ஆக்சுவலா டேவிட் வீசா வந்து சவுத் ஓவர்சீஸ் பிளேயர் கேட்டகரியில வரல. அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல சவுத் ஆப்பிரிக்கன் நமீபியன் தான் கொடுத்திருந்தாங்க, ஓவர்சீஸ்ல அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஓவர்சீஸ் லிஸ்ட்ல அவர் வரமாட்டாரு, லோக்கல் பிளேயர் மாதிரி தான் அவர் ஆடுவாரு. ஸோ டேவிட் வீசா பினிஷிங் ரோலுக்கு. நம்பர் 7னா சுனில் நரேன் நீங்க ஓபன் பண்ண மாட்டாரு, ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட ஓப்பனர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும் போது நான் நரேனை வந்து நம்பர் 7க்கு வச்சுப்பேன். அண்ட் இன்னொரு ஸ்பின்னரா நூர் அகமத், 3 ஸ்பின்னர் ஐடன் மார்க்ரம், நரேன் அண்ட் நூர் அகமத் 3 ஸ்பின்னர் வந்துருவாங்க இங்க. அண்ட் 3 ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன்ஸ், ஜெரால்ட் கோயிட்ஸே, குவெனா மஃபாக்கா, எத்தன் கோஷ் ஆடிடுவாரு. அப்படி இல்லைன்னா டேரின் டுபேவ்லியர் அவர் ஆடிடுவாரு.
இங்க வந்து பேக்கப் ஆப்ஷன் நீங்க பாத்துட்டீங்கன்னா டானி டிசோர்சி பேக்கப் வந்துருவாரு. கேலியம் பால் ராயல்ஸ்ல போன சீசன் அவர் முக்கியமான ஆல்ரவுண்டரா இருந்தாரு. அவரு மட்டும்தான் அந்த ஸ்பின் ட்ராக்ல ஒரு 4 ஸ்பின்னர் ஆடிட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் அந்த ஆல்ரவுண்டரை வச்சு புஷ் பண்ணுவாங்க கேலியம். அவர் வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் சவுத் ஆப்பிரிக்கன் ஏ டீம்ல ஆடின ஆக்கர்மேன். அவருமே வந்துட்டு பேக்கப் ஆப்ஷன்ல தான் இருப்பாரு. அது மாதிரி டெவான் கான்வே இவங்கெல்லாம் பேக்கப் ஆப்ஷன்ஸா வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பிளேயிங் லெவன் இப்படிதான் இருக்க போகுது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு மினி கடப்பாறை உருவாக்கி இருக்காங்க. ஆன் பேப்பர் பார்க்கும்போது ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த பிளேயிங் லெவனுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சுனில் நரேன் ஒரு ஆஃப் ஸ்பின்னர், நூர் அகமத் சைனாமேன் பவுலர், இன்னொரு ஆஃப் ஸ்பின்னர் ஐடன் மார்க்ரம். ஸோ இவங்க எல்லாம் வச்சு அந்த பிச்சுக்கு தகுந்த மாதிரி அந்த கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிட்டாங்க. ஸ்குவாட்ல உங்களுக்கு லெக் ஸ்பின்னர்ஸே நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அது வந்து எப்படி அது வந்து இதனாலதான் அந்த கண்டிஷன்ஸ்னால மெயினா வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸையும் சைனாமேன் பவுலர்ஸையும் அண்ட் ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க ஸ்குவாட்ல. பட் தேவையான இடத்துல எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்குவாட் பக்காவா பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஸோ அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன் இந்த ஸ்குவாடை பத்தி? ஆக்சுவலா நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து லெக் ஸ்பின்னர்ஸ் இல்லைன்னு. சுனில் நரேன், நூர் அகமத் இவங்க 2 பேருமே தலைவலி. இந்த 8 ஓவர்ல உங்களால ரன்ஸ் வராது. அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமா பீடாக் சொன்ன மாதிரி ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷனும் ஒத்துழைக்குது. அதுல முக்கியமான இடம் டர்பன். அப்படி இருக்கும்போது இந்த 8 ஓவரு வர்ற விசிட்டிங் டீமுக்கு வந்து ஒரு கிரேவியார்டு மாதிரி பெரிய தலைவலி கொடுக்கும். இதுல எய்டன் மார்க்கர் வேற கூட கூட்டு சேர்ந்திருக்கிறாரு. எய்டன் மார்க்கரும் ஒரு ஆன்டி ஆஃப் ஸ்பின்னர். ஈஸ்டர்ன் கேப்ல மிக முக்கியமான டைம்ல எல்லாம் வந்து பவுலிங் எடுத்து போடுவார். இங்க வந்து டர்பனுக்கு வந்து அவரு தான் கேப்டனா இருக்க போறாரு. அவரு வந்து ஆன்டி ஓவர்ஸ் போடுவாரு. 10 ஓவர்ஸ் ஸ்பின் வந்து அவங்க புஷ் பண்ணலாம். எனக்கு வந்து இவங்க ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல குவனா மப்பாக்கா வாஸ் அ கிரேட் சைனிங். ஜெராட் கோட்ஸி பெரிய தொகை கொடுத்து எடுத்தாங்க. ஆனா ஜெராட் கோட்ஸி ரீசெண்டா எங்கேயுமே நான் வந்து பார்க்கல. அதுதான் எனக்கு பிரச்சனை. ஜெராட் கோட்ஸி ஃபுல்லி ஃபிட்டா வந்து அவர் வந்து விளையாடிடுவாரா, அது ஒரு கேள்வி வருது. ஜெராட் கோட்ஸி ஆடலைன்னா அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பேலன்ஸ் இருக்காது, கொஞ்சம் அடி வாங்கும். எனக்கு பேட்டிங் வந்து எனக்கு கண்ணான பேட்டிங் இருக்குது. ஈவன் வித் கான்வே, வித்தவுட் கான்வே. கான்வே இருந்தாலும் இல்லைனாலும் சப்போஸ் எதனால பிரச்சனை ஆச்சுன்னா பின்னாடி டோனி டிசோசி இருக்கிறாருன்ற போது உங்களுக்கு மார்க்ரம், கிளாசன், வெடிகம் மார்க்ரம் வந்து பேங்கபிள் பிளேயர்ஸா இருக்கிறாங்க. கிளாசன் வந்து அடிச்சு பொழந்து கட்டுற ஒரு பிளேயர். அப்படின்னு இருக்கும்போது இது வந்து அந்த கோர் வந்து பக்கா சாலிடான கோரா இருக்குது. உங்களுக்கு பால் ராய்ஸ்ல ஒரு பிளேயர் சொல்லியிருந்தீங்க, நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர். அவரு வந்து இங்க வந்தது வந்து அவருக்குன்னு ஒரு டெசிக்னேட்டடா நம்பர் 6 பொசிஷன்ல அவருக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைச்சி அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டா இவங்களை வந்து அன்ஸ்டாப்பபிளா தெரியுவாங்க. ஸோ டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஆன் பேப்பர் சூப்பர் ஸ்குவாட். அவங்க ஃபைனல்ஸ் போகலைன்னா தான் பெரிய கேள்விக்குறி. ஃபைனல்ஸ் போயிட்டாங்கன்னா இந்த ஸ்குவாடை வச்சு அவங்களால ஹையஸ்ட் பொட்டன்ஷியலே அவங்களால கப்பே எடுக்கலாம். என்னோட ஷோர் ஷாட் இவங்க ஃபைனலிஸ்டா இருக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம போற டீம் வந்து விக்டோரியா கேபிட்டல்ஸ். யங்ஸ்டர்ஸ பத்தி லாஸ்ட் ஆக்சுவலா சில ஹானரபிள் மென்ஷன்ஸ் இருக்கு. சில யங்ஸ்டர்ஸையும் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு டீமுக்கும் முடிக்கும் போது யங்ஸ்டர்ஸை பத்தியும் அப்படியே லாஸ்டா பேசிடலாம். இதுல வந்து ஜெஸ்பர்ட் வேக் ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் தப்பா இருக்கும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கன் நேம்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். கரெக்டா இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க. நம்ம கிரிக்கெட் கேட்போம். அவரு தான் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் ப்ரொனன்சியேஷன் கரெக்டா பண்ணுவார். அஸ்வினியோட பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகே, கிரிக்கானந்தான் இது கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஜெஸ்பர்ட் வேக் அப்படிங்கிற ஒரு WEGE ஸ்பெல்லிங்கு. அது எப்படி வேணும், தாங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. தாங்களே எந்த ஸ்பெல்லிங் கரெக்டோ அதை தேர்ந்தெடுத்துக்கவும். நான் அவரை பத்தி மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கால போலாண்ட் T20 லீக் அப்படின்னு போலாண்டுக்குள்ள மட்டும் ஒரு லீக் நடக்கும். இந்த லீக்ல 8 இன்னிங்ஸ்ல ஹையஸ்ட் ரன் கெட்டது இவரு தான். 8 இன்னிங்ஸ்ல 378 ரன் அடிச்சிருந்தாரு அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 147. 47.25 ஆவரேஜோட 8 இன்னிங்ஸ் 2 ஹாஃப் செஞ்சுரி, ஒரு செஞ்சுரி, 30 பவுண்டரிஸ் அண்ட் 17 சிக்ஸஸ் அடிச்சிருந்தாரு. ஜெஸ்பர்ட் வேக் இவருடைய பேரு. இவரை வந்து டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கடப்பார பேட்டிங் லைனப்ல இந்த பேட்டர் எங்க சொருக போறாங்கன்னு தெரியல. பட் சான்ஸ் கிடைக்கிற பட்சத்தில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி எவன் ஜோன்ஸ், நீங்க வந்து பவுலிங் யூனிட், சாரி இவரு பேட்டர் தான். பேட்டிங் யூனிட்ல இவருமே ஒரு
அடிஷனா இருப்பாரு. இப்போ ரீசெண்டா நடந்த சிஎஸ்ஏ T20, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா நம்ம சையத் முஸ்டேக் அலி டிராஃபி மாதிரி சிஎஸ்ஏ T20ல 239 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு அட் ஆவரேஜ் ஆஃப் 49.50. இவருமே வந்து இந்த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். 2 கன் யங்ஸ்டர் 2 கன் பேட்டர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. சோ இந்த இந்த ஒரு கடப்பார லைனப்ல பேட்டிங் லைனப்ல இவங்களுமே ஒரு பெரிய அடிஷனா இருக்க போறாங்க. சான்ஸ் கிடைக்கிற பட்சத்தில் ப்ரூவ் பண்ணலாம் டபுள் சூப்பர் ஜெயின்ஸுக்காக. அடுத்த டீமுக்கு போலாம் ப்ரோ. ஆக்சுவலா டீமுக்கு முன்னாடி நாங்க ஒண்ணு சொல்லிடுறோம். எதனால வந்து கீகா வந்து அந்த ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து போக்கஸ் பண்ணி சொல்றாருன்னா, சவுத் ஆப்பிரிக்கா SA20ல ரூல்ஸ் இருக்குது. 2 சவுத் ஆப்பிரிக்கன் அண்டர்-23 பிளேயரை நீங்க மேண்டேட்டரியா சைன் பண்ணி ஆகணும். அதனாலதான் கீகா வந்து அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் பிளேயர்ஸ் யார் யார் வாட்ச் அவுட் ஃபார்ன்ற மாதிரி ஒரு சொல்றாரு. ஏன்னா இங்க மாதிரி அவங்க கிடையாது. அங்க வந்து மேண்டேட்டரியா நீங்க அண்டர்-23 பிளேயர்ஸ் 2 பேரை நீங்க ஆப்ஷன்ல சைன் பண்ணணும். சைன் பண்ணாதான் உங்களுக்கு ஸ்பாட் ஃபுல்ஃபில்லே ஆகும் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா இருக்குது. ஒரு டீமுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு அண்டர்ரேட்டட் அந்த அண்டர்-23 ஜெம்ஸை பத்தி நீங்க சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. அடுத்து ஒவ்வொரு டீம்ஸா வரும்போது நம்ம லாஸ்ட் அண்டர்-19 பிளேயர்ஸ் அண்டர்-23 பிளேயர்ஸ் எடுத்துட்டு வருவோம். சோ அடுத்த டீம் போயிடலாம் ப்ரோ. அடுத்த டீம் பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ். பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ் ஒன்லி அஜெண்டா டெவால் பிரேவிஸ JSK சைன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ஆக்ஷன்ல வந்தாங்க. அந்த குறிக்கோளை வெற்றிகரமா நிறைவேற்றினாங்க. டெவால் பிரேவிஸ சைன் பண்ணாங்க. டெவால் பிரேவிஸை தாண்டி அவங்க வந்து அவங்களோட டீம் வந்து எப்படி இருக்குது? டஸ் த டீம் ஹைலி டிபெண்ட் ஆன் டெவால் பிரேவிஸ், இல்ல டெவால் பிரேவிஸை தாண்டி டீமாவும் அவங்க கட்ட அமைச்சிட்டாங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கரன்சில வந்து 16.4 மில்லியனோ என்னவோ இவருக்கு மட்டுமே செலவு பண்ணாங்க. இருந்த பர்ஸ் அமௌண்ட்ல ஓரளவு இவங்க வந்து 24 என்னவோ வச்சிருந்தாங்க. அதுல முக்காவாசி பர்ஸ் அமௌண்ட் இவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. அதை மீறியும் பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ் எப்படி இருக்குது? ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் சைஸ் இன் SA T20 கடந்த 3 எடிஷன்ல. இந்த எடிஷன் அவங்க கரை சேருவாங்களா இல்ல மறுபடியும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களா? ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்க, நானும் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நீங்களும் சொல்லியிருந்தீங்க கடந்த 3 சீசன்ல இவங்க தான் கொஞ்சம் வீக்கா தெரிஞ்சாங்க அப்படின்னு. இந்த வருஷம் சௌரவ் கங்குலியே டைரக்டா ஆப்ஷன்ல போய் நான் கள இறங்குறேன் அப்படிங்கிற மாதிரி டெவால் பிரேவிஸ் ஒரு நல்ல சைனிங். பேட்டிங் யூனிட் இப்போ பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த வெஸ்ட் இந்தியன் ஹிட்டர்ஸை வச்சு ஃபில் பண்ண பார்த்துருக்காங்க. ஆண்ட்ரே ரசல் இருக்காரு, ஷஃபேன் ரோதர்ஃபோர்ட் இருக்காரு, ராஸ்டன் சேஸ் இருக்காரு, ஷாய் ஹோப் இருக்காரு. பட் ஸ்டில் இந்த பேட்டிங் யூனிட் எப்படின்னா செட் ஆச்சு அப்படின்னா எப்படி சொல்றது, வந்தா ஏர்னா மழை, இல்லைன்னா அப்படியே ஃபிளாப் ஆகி 6th பிளேஸ்ல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டீம்கிட்ட இருக்கு. பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கன் பவுலிங் கோரை வச்சிருக்காங்க. கோடி யூசஃபா இருக்கட்டும், லுங்கிங்கிடியா இருக்கட்டும், லிசார்ட் வில்லியம்ஸா இருக்கட்டும். இங்கிலாந்து வந்து டைமல் மில்ஸும் எடுத்திருக்காரு. அவருமே வந்து இந்த கண்டிஷன்ஸுக்கு சூட்டபிளான ஒரு பவுலர் தான். அது போக கேசவ் மகாராஜ் கேப்டன் லீட் பண்ண போறாரு. அவர் ஒரு ஸ்பின்னர், ஸ்பின் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி பவுலிங் யூனிட், எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் பேட்டிங் யூனிட்டை பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பிளேயிங் 11 எடுத்துட்டு வரேன், அதுலயே தெரியும் உங்களுக்கு இந்த பேட்டிங் யூனிட்ல என்ன குறை அப்படின்னு. ஷேய் ஹோப் விக்கெட் கீப்பர், ஓவர்சி ஸ்லாட் அங்க ஒன்று ஃபில் ஆயிரும், ஓபன் பண்ண போறாரு. கூட ஓபன் பண்ண போறது ஆக்சுவலா பிரைஸ் பேர்சன் சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டர், இல்லைன்னா உயான் லூபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்காரு, சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர், போன சீசன் எல்லாம் ஆடி இருக்காரு. ஸோ இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர். பிரைஸ் பார்சன்ஸ் உள்ள அண்டர்-20 ஒரு யங்ஸ்டர் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இருந்து வராரு. ஸோ அவரை பத்தி நான் பின்னாடி வரும்போது சொல்றேன். நம்பர் 3ல வில் ஸ்மித், அவர் மட்டும்தான் போன சீசன்ல ஆடின பிளேயர். இந்த வருஷமும் பிரெட்டோரியா கேபிட்டல்ஸுக்காக ஆடுறாங்க. வேற எந்த பிளேயருமே அவங்க ரீடைன் பண்ணல. போன சீசன்ல நம்பர் 3ல ஆடிட்டு இருந்தாரு வில் ஸ்மித். அவரு தான் இங்கேயும் ஆட போறாரு. அவருக்கு ஒரு பேக்கப்பா ஜார்டன் காக்ஸ். மேபி ஜார்டன் காக்ஸ் உள்ள ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவர் உள்ள ஆடலாம். அவரோட அந்த 100 லீக்ஸ் T20 பிளாஸ்ட் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இப்ப ரீசெண்டா RCBக்கும் பிக் ஆயிருக்காரு. ஸோ ஜார்டன் காக்ஸ் ஆடலாம், அவருக்கு ஒரு பேக்கப்பா வில் ஸ்மித் இருப்பாரு. நம்பர் 4ல மும்பை இந்தியன்ஸ் MI கேப்டவுனுக்காக ஆடின கோனர் எஸ்டர்ஷன், மறுபடியும் திரும்பவும் மன்னிக்கவும், எஸ்டர் ஹூசன், ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் தடுமாறுது. ஹெஸ்டர் ஹூசின் நினைக்கிறேன். அது வந்து ஹெஸ்டர் ஹூசின். எஸ், எஸ்டர் ஹூசின். ஹெஸ்டர் ஹூசின், எஸ், கரெக்ட் பண்ணிக்கோங்க. அவரு வந்து நம்பர் 4ல ஆடுறாரு. ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸோட அந்த சாம்பியன் ஸ்குவாட்ல ஒரு கோரா இருந்து செட் ஆனவரு.
ஸோ அவர் நம்பர் 4ல இங்க ஆடிடுவாரு அப்படின்னு தோணுது. ஒரு நல்ல டெவால் பிளேயர். எம்ஐசிடி எஸ் எம்ஐசிடில மிக முக்கியமான ரோல் பண்ணாரு. எல்லா மேட்ச்லயும் கன்சிஸ்டன்டா ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. அந்த ஒரு வந்து எம்ஐசிடிக்கு ஒரு காஸ்ட்லி மிஸ் தான். இது வந்து ஒரு நல்ல பை பிரிட்டோரியாவை பொறுத்த வரைக்கும். எஸ் இங்க வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டரும் கூட. ஸோ இங்க வந்து ஒரு நல்ல பை ஆக்சுவலா. அதான் அவருமே பாத்துட்டீங்கன்னா இந்த கண்டிஷன்ல செட் ஆயிட்டாரு ஒரு அப்படின்னு. அதான் வெர்சடைல் நான் சொன்ன பிளேயர். மாதிரி அவர் வந்து நீங்க வந்து டாப்லயும் விளையாடுவாரு, நீங்க சொல்ற மாதிரி மிடில் ஆர்டர்ஸையும் விளையாடுவாரு. நீங்க வந்து எஸ் நீங்க ஸ்குவாட்ல வந்து வந்து அவர் நீங்க ஓப்பனிங்கும் அவரை இறக்கி விடலாம். எஸ் இப்ப நான் நம்பர் 2 ஷாய் ஹோப்போட சேர்ந்து நான் வியாம் லூபே, பிரைஸ் பாசன்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் சொன்னேன். பட் அந்த இடத்துலயுமே அவர் நீங்க கொண்டு போய் ஃபிட் பண்ணலாம். பட் இங்க வந்து மிடில் ஆர்டர் எனக்கு பிளேயர் இல்லை அப்படிங்கும்போது நான் நம்பர் 4ல கொண்டு வந்து ஃபிட் பண்ணிட்டேன் அவரை. பாப்போம் டீம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு. அண்ட் மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் 5, 6 and 7 அந்த ஃபினிஷிங் ரோல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. டெவால் பர்விஸ், ஷெஃபேன் ரூதர்ஃபோர்ட் இல்லைன்னா ராஸ்டின் சேஸ். ஷெஃபேன் ரூதர்ஃபோர்ட் தான் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்பர் 7ல ஆண்ட்ரே ரசல். ஸோ இந்த இடத்துல இந்த பினிஷிங் ரோல் பண்ற அந்த 5, 6 and நம்பர் 7 ரொம்பவே சாலிடா இருக்கு, ரொம்ப சூப்பர்வா இருக்கு. எப்படி சொல்றது, டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணினாலுமே இவங்க ஓரளவுக்கு அந்த 15 ஓவருக்கு மேல ரன் ரேட் ஒரு 6, 7ல வச்சு கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 9, 10 அப்படி எடுத்துட்டு வந்து தரக்கூடிய ஒரு ஆர்டர் தான் இந்த ஆர்டர். பட் இந்த டாப் 4 அப்படிங்கிறது செட் ஆகணும். நீங்க ஷாய் ஹோப் கிட்ட பெரிய லெவல்ல பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும்னு எதிர்பார்க்க முடியாது. அவர் 120, 125 குள்ளதான் ஆடுவார். அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். அடுத்ததான் பிரைஸ் பாசன் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் ஸ்டில் நியூ டு த SA T20 அப்படிங்கறதால அவரு மேல பெரிய நம்பிக்கை இல்ல. பிரைஸ் பாசன் வந்து ரா டேலண்ட். அந்த டர்பன் சூப்பர் ஜெயின்ஸுக்கு 3 மேட்ச் விளையாடி இருக்கிறாரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல 90 ரன் கிட்ட அடிச்சு இருக்கிறாரு. அவருக்கு நீங்க சரியா ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவரை வச்சு நீங்க க்ரூம் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ரா பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர். அவர் நல்லாவே யூஸ் பண்ணணும் இவங்க பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். எஸ் அடுத்தது அப்படியே நம்பர் 3ல ஜார்டன் காக்ஸ் வராரு. ஸோ அவருமே வந்து பாத்துட்டீங்கன்னா நியூ டு த கண்டிஷன்ஸ். அவர் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் நிறைய ஆடி இருக்காரு. இங்க வந்து இந்த கண்டிஷன்ஸுக்கு அடாப்ட் பண்ணிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணிட்டாரு, செட் ஆயிட்டாரு அப்படின்னா டீமுக்கு நல்லது. அடுத்ததான் நம்பர் 4ல எஸ்டூஷன். இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ்ல அடாப்ட் ஆன ஒரு பிளேயர். பட் இந்த டீம்ல எம்ஐசிடில இருந்து இங்க வந்து செட் ஆகணும். ஸோ அது இந்த ஒரு விஷயங்கள் அவங்க சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சீசன் அதாவது செட் ஆச்சு அப்படின்னா டாப் 4ல டாப் 2ல பினிஷ் பண்றதுக்கான வாய்ப்பே இருக்கு. ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு சீசனா தான் இருக்கும். அண்ட் அது போல பவுலிங் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கேஷவ் மகாராஜ், காடி யூசப், லுங்கிங்கிடி, ரிசார்ட் வில்லியம்ஸ். ஒருவேளை அந்த ஓவர்சீஸ் காம்பினேஷன் பிக்ஸ் ஆச்சு, மேல ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் எடுத்துட்டு டைமண்ட் மில்ஸை கூட ஆட வைக்கலாம். ஸோ இப்படிதான் இருக்க போகுது பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். உங்களுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது அண்ட் இந்த டீம் எப்படி இருக்கு? பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் எனக்கு வந்து என்னோட டீம் வந்து ரொம்ப ஃபுல்லாவே டிஃப்ரெண்ட். நான் வந்து எஸ்டரிசன் வந்து டாப் ஆர்டர்ல வச்சுட்டு அவர் கூட ஜார்டன் காக்ஸ் நான் வச்சிருந்தேன். ஏன்னா இவங்க வந்து போன வருஷம் வில்ஜாக்ஸ் காம்பினேஷன் வச்சிருந்தாங்க. ஆர்சிபி வந்து சால்ட்டுக்கு பேக்கப்பா எடுக்கும்போது இவர் வந்து அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு தாட் ப்ராசஸ்க்காக நான் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஜார்டன் காக்ஸ் வச்சிருந்தேன். ஷாய் ஹோப் 1 டவுன்ல வச்சிருந்தேன். டெவால் பிரேவிஸ் நம்பர் 4, ரதர்ஃபோர்ட் 5, ஆண்ட்ரே ரசல். ஆண்ட்ரே ரசலும் சைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா நீங்க இங்க ஒரு பாயிண்ட் ஒன்னு சொல்லியிருந்தீங்க. ஆந்திரே ரசல நீங்க டீம்ல சேர்க்காம ஒரு டீம் நீங்க செட் பண்ணி வச்சிருந்தீங்க. ஆந்திரே ரசல் 7ல வச்சிருந்தேன். நம்பர் சாரி மை மிஸ்டேக். நான் வந்து பிரைஸ் பாசன் வந்து நான் இங்க நம்பர் 7ல வச்சிருந்தேன். அவர் அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்து நான் பிரைஸ் பாசன் நம்பர் 7ல வச்சிருந்தேன். நீங்க வந்து பிரைஸ் பாசன் அந்த டாப்ல வச்சிருந்தீங்க. இல்ல ஆக்சுவலா ஒரு டால்பின்ஸ் டீமுக்கு ஆடி இருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த டால்பின்ஸ் தான் நார்த்தன் ப்ரோவின்ஸ் தான் தெரியல. இந்த CSA 20 லீக் இந்த லீக்ல வந்து ஒரு டாப் ஆர்டர்ல தான் ஆடிட்டு இருந்தாரு. ஓப்பன் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நான் அந்த லீகை பார்த்து தான் மேல வச்சேன். பட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து நீங்க ஃபினிஷர் ரோலுக்கு ஆடக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக் ரேட் நானுமே பார்த்தேன். பட் அந்த லீக்ல அவர் ஓப்பன் பண்ணியிருந்தாரு. அண்ட் சில பல ஆர்டிகல்ஸ்ல ஒரு டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் படிச்சேன். ஸோ அதனால தான் நான் டாப்ல வச்சிருந்தேன். மேபி நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் டிஎஸ்டில கூட நான் வந்து ஒரு ஓப்பனிங் அந்த டாப்ல நான் பார்த்த மாதிரி எனக்கு சரியா தெரியல. அதனால நான் இங்க நம்பர் 7ல வச்சேன். அது ஒரு ஃப்ளோட்டராவே நம்ம வச்சுப்போம். இதுதான் ஒரு ஸ்குவாடுங்கிற மாதிரி கொண்டு போவோம். கேப்டன் கேஷவ் மகாராஜ் அட் நம்பர் 8. நான் இன்னும் ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் பீட்டர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பீட்டர்ன்னு எஸ் ஸ்பின்னர் தானே நீங்க சொல்றீங்க? ஸ்பின்னர் தான். அவருடைய ப்ரொனன்சியேஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அவருடைய ஃபர்ஸ்ட் நேம் என்ல ஸ்டார்ட் ஆகும். அது நமக்கு வரல, அதனால நம்ம பீட்டர்னு கூப்பிட்டு ஸ்பின்னர் கேள்விப்பட்டிருக்கேன்.
ஸோ 10 வந்து லுங்கி நிகிடி, 11 வந்து லிசார்ட் வில்லியம்ஸ். இதுல வந்து எனக்கு லுங்கி நிகிடி எனக்கு பேக்கப்ல இருந்துருவாரு 4 ஓவர்ஸ். இந்த கண்டிஷனுக்கு அவர் ஸ்லோ பால் போட்டு அவர் வந்து கரெக்டா கொண்டு போயிடுவாரு. ஆந்திரே ரசலும் என்னால 4 ஓவர் பேக்கபிளான ஒரு பவுலர் தான். அவர் பேட்டிங் விட ஆந்திரே ரசலோட பவுலிங் தான் எனக்கு பிரிட்டோரியால ரொம்ப முக்கியமான இது. அது எனக்கு கவர் ஆகிடும். லிசார்ட் வில்லியம்ஸ் போன SA20 ஆள். அவர் வந்து ஒரு சீசன் ஃபுல்லாவே ஆஃப் எடுத்துட்டு தான் வராரு. அந்த இன்ஜுரி இல்லாம லிசார்ட் வில்லியம்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரா, அது ஒரு கேள்வி வருது. ஆல்சோ எனக்கு இந்த பேட்டிங் யூனிட்டை எப்படி அவங்க ஃபார்மேஷன் பண்ண போறாங்க? இப்ப ஹெஸ்டர்சன் வந்து அவங்க டாப் ஆர்டர்ல வைக்க போறாங்களா, இல்ல வந்து அவரை வந்து மிடில் ஆர்டர்ல செட் பண்ண போறாங்க, அது ஒரு கொஸ்டின் மார்க். இன்னொன்னு, ஜோர்டன் காக்ஸ், ஷாய் ஹோப்பை வச்சு இவங்க ஓப்பனிங் போவாங்களா, இல்ல லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல போவாங்களா, ரெண்டாவது கொஸ்டின் மார்க்கும் வருது. ஹவு தே ஆர் கோயிங் டு யூஸ் ஆந்திரே ரசல் வந்து நம்ம வந்து பேட்டிங்ல அவர்கிட்ட பெருசா ரன்ஸ் வரல. போன இதுல IPL வந்து கூட ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் அவரு கிளிக் ஆச்சு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து நீங்க பினிஷிங் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா ஆந்திரே ரசலால அதை டெலிவர் பண்ண முடியாது. எனக்கு ஆந்திரே ரசலோட பவுலிங்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் பவுலிங்ல பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவார். பேட்டிங்ல உங்களுக்கு வந்து அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு இதை எடுக்க முடியுமா, அது ஒரு கேள்வி வருது. ஸோ புதுசா ஹையர் எக்ஸ்பெக்டேஷனோட சைன் பண்ணப்பட்ட டெவால் பிரேவிஸ் இங்க வந்து ஷைன் பண்ணிடுவாரா? ஏன்னா ஒரு ஹையஸ்ட் அமௌண்ட்டை கொடுத்து இவங்க பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் கொண்டு வராங்க, அவரை சுத்தி வந்து டீமை 3 வருஷத்துக்கு கட்ட அமைக்கணும்னு. டெவால் பிரேவிஸ் சப்போஸ் வந்து எங்கேயாவது சொதப்புனாருன்னா அது வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் தலைவலியா இருக்கும். ஹவு இஸ் கோயிங் டு அடாப்ட் டு த நியூ டீம், அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஸோ லாட் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ் ஆன் த பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். எனக்கு நீங்க சொன்ன மாதிரி தான், வந்தா டாப் 2, இல்லைன்னா வழக்கமான இதுதான் பாட்டம் 2. அதே மாதிரி இதுல டீம்ல இருக்க சொல்லுங்க. அண்டர் 23 பிளேயர் பத்தி சொல்லுங்க. அண்டர் 23ல டொமஸ்டிக்ல கலக்கிற எல்லா பிளேயர்ஸுமே நம்ம பாத்துருவோம். அண்டர் 23 டொமஸ்டிக் எல்லாமே நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். பிளேயிங் லெவல்ல ஸ்டார்டிங்ல ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்க பிளேயர் பிரைஸ் பார்சன்ஸ், 24 இயர் ஓல்ட் ஆல்ரவுண்டர். இவரு டாப் ஆர்டர் பேட்டர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவாரு. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இந்த வருஷம் சைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய பிளேயர். டொமஸ்டிக்ல ஓப்பனிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இங்க ஓப்பன் பண்ணுவாரா இல்ல மிடில் ஆர்டர்ஸ்ல பினிஷர் ரோலுக்கு வருவாரா அப்படிங்கிறது பார்க்கணும். அந்த ஒரு பிளேஸ் அங்க பினிஷ் ஒரு பிளேஸ் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறதால எப்படி அந்த ஃப்ளோட்டர் வந்து எப்படி மாத்த போறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அடுத்ததா ஜுனைத் தவூத்னு ஒரு லெக் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த பிளேயர். போன வருஷம் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீம்ல இருந்தாரு. பெரிய அளவுல சான்ஸ் கிடைக்கல, பட் நல்ல ஃபிளைட் அண்ட் டர்ன் இருக்கக்கூடிய ஒரு லெக் ஸ்பின்னர். ஸோ அவருமே இந்த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அடுத்ததா கீத் டூஜான், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், 30 இயர் ஓல்ட் பேட்டர். இவர் வந்து அண்டர் 23 கிடையாது, பட் ஸ்டில் ஒரு டொமஸ்டிக் பிளேயர் தான். போன வருஷம் இந்த வருஷம் நடந்த CSA T20 லீகோடைய 3rd லீடிங் விக்கெட் டேக்கர் இவரு. நீங்க அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லிசார்ட் வில்லியம்ஸ் நீங்க எல்லாம் சொல்லியிருந்தீங்க அவருக்கு வந்து அவர் போன சீசன் ஆடல, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு. டொமஸ்டிக்ல இருந்து ஒரு டேலண்ட் அவருக்கு பதிலா கேத் டூஜன், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், இவரை எடுத்துட்டு வரலாம். 6 இன்னிங்ஸ்ல 13 விக்கெட்ஸ் எடுத்தாரு இந்த CSA 20 டோர்னமெண்ட்ல. எக்கனாமி 7.83, ஒவ்வொரு 10 பால்ஸுக்கு ஒரு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இவருமே வந்து அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அந்த கோர்ல வந்து இவரையுமே நீங்க எடுத்து வைக்கலாம். ஸோ இவருமே இந்த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர். அப்புறம் மீகா ஈல் பிரின்ஸ், ஆக்சுவலா நான் இவரை வந்து CSA 20 லீகோட அதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் டோர்னமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டோர்னமெண்ட்ஸ்ல நான் பார்த்திருந்தேன். அப்போ வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 2 செஞ்சுரி, ஹாஃப் செஞ்சுரி எல்லாம் அடிச்சிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் ஃபார்ம் டிப் ஆயிருச்சு. பட் ஸ்டில் இவரையுமே பேக்கப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. 21 இயர் ஓல்ட் பிளேயர், நல்லா கிளாஸியா ஆடுவாரு. ஸோ இவருமே இந்த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ இந்த மாதிரியான பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க. பட் இந்த பேக்கப்ஸ் எல்லாம் எப்படி சொல்றது, பெரிய அளவுல ப்ரூவ் பண்ண பிளேயர் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நீங்க மற்ற டீம்ஸ் எடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ரூவன் பிளேயர்ஸ் பேக்கப்பா வச்சிருக்காங்க. நான் இந்த டீமை வந்து செட் ஆனா டாப் 2 ஏன் இல்ல பாட்டம் 2 அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய பேக்கப்ஸ் ஓரளவுக்கு ஓகே, நமக்கு வந்து பெரிய அளவுக்கு தெரியல. பட் ஸ்டில் நம்ம எடுத்த ஸ்டாட்ஸ் வரைக்கும் எடுத்து பார்த்துட்டோம் அப்படிங்கும் போது
இப்போ மீகாயில் பிரின்ஸ் அப்படிங்கிற பிளேயர் நான் ரொம்பவே வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. பட் அதுக்கப்புறம் அவருடைய ஃபார்ம் டிப் ஆயிட்டே வந்துச்சு. அந்த ஒரு பெரிய கன்சிஸ்டன்சி இல்ல. மற்ற டீம்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா பால் ராயல்ஸ் மாதிரியான டீம்ஸ், ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் மாதிரியான டீம்ஸ் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் மேல நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே நல்ல லெவல்ல நல்லா அந்த தொடர்ந்து ஃபார்ம் கண்டினியூ பண்ணிட்டே இருக்க ஒரு பிளேயர்ஸ். இங்க இருக்க பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் டிப்பா இருக்கு. பட் சொல்ல முடியாது, திரும்ப இந்த டீம்ல எடுத்து க்ரூம் பண்ணி பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இங்க ஃபார்ம் பண்ணி எடுத்து விளையாட வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அவங்கள வந்து குறைச்சு மதிப்பீடுல பட் ஸ்டில் இப்போதைக்கு வீக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றேன். ஸோ எந்த மாதிரியான சீசன் அமையுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் 2 டீம் நம்ம பார்த்திருக்கிறோம். 3வது டீம், இந்த டீமை பத்தி சொல்லணும்னா இந்த டீம் தொடர்ந்து 3 தடவை பிளே ஆஃப் போயிடுறாங்க. ஆனா பிளே ஆஃப்ஸ் போயிட்டு அவங்களால அந்த ஒரு ஃபைனல் அட்ல கிராஸ் பண்ண முடியல. ஃபைனலுக்கு முன்னாடியே அவங்க தடைப்பட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த டீம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் 3 சீசனும் கண்டினியூஸா பிளே ஆஃப் போன டீம். ஆனா பிளே ஆஃப்ஸுக்கு அப்புறம் அவங்களால அந்த ஃபைனல்ஸுக்கு கிராஸ் பண்ண முடியாம தடுமாறுறாங்க. இந்த வருஷம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் பண்ணாங்களான்னு கேட்டா ஓகே, ஓரளவு பண்ணிருக்கிறாங்க. ஆனா ஒரு சில பிளேயர்ஸையும் அவங்க லூஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஓரளவு அவங்க போற வச்சிருந்தாலும் ஒரு சில பிளேயர்ஸ் அவங்க இழந்திருக்கிறாங்க. இந்த டீம் எப்படி பண்ணும்? ஏன்னா ஒரு சில சைனிங்ஸ் வந்து எனக்கு வந்து பெருசா சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஆனா இந்த டீம்ல லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸை பேங்க் பண்ணி இருக்கிற ஒரு டீம்னா நான் வந்து ஜேஎஸ்கேவை சொல்லுவேன். லாட் ஆஃப் எக்ஸைட்டிங் டேலண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த டீம் எப்படி இருக்குது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணும்? ஓவர் டு கீகா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலா. இப்போ வந்து சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸே நம்ம மொத்தமா எடுத்துக்கலாம். ஆக்சுவலா ஃபேஃப் டு பிளஸிஸ் இந்த டீமோடைய கேப்டன் சொல்லியிருந்தாரு, நாங்க வந்து எங்களுடைய டீம்ல சில பல சேஞ்ச் நடந்திருக்கு. அதாவது டோட்டல் பிரான்ச்சைசி 3 பிரான்ச்சைசி இருக்கா? எஸ், டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ், ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த 3 டீம்ஸ்லயுமே சில பல விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால புது ஒரு டீமா நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஐபிஎல் ஆப்ஷன்ல எப்படி யங்ஸ்டர்ஸை பேலன்ஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸை எடுத்தாங்களோ அதே மாதிரி ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்லயும் சில பல யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க வித் மிக்ஸ்அப் வித் சீனியர் பிளேயர்ஸ். ஸோ அதே மாதிரி தான். பட் இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்தீங்க ஓகே, பட் எடுத்த பிளேயர்ஸ் எங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கு. சில பல பிளேயர்ஸ் ஸ்குவாடுக்கு பெர்ஃபெக்டா எடுத்தாங்க. பட் அந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஒருத்தர் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ல போயிட்டாரு. இன்னும் 2 பேர் வந்து டிலே ஆகும் வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அது அவங்க வந்து மெயின் பிளேயர்ஸ், மெயின் ஸ்குவாட்ல இருக்க வேண்டிய ஒரு பிளேயர்ஸ். ஸோ அதுக்கு பதிலாக டெம்பரவரி ரீப்ளேஸ்மெண்ட் 2-3 சைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் யங்ஸ்டர்ஸா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ Jan 5 வரைக்கும் சில பிளேயர்ஸ் அவைலபிளா இல்லை அப்படிங்கும் போது டீமோடைய இனிஷியல் மேட்சஸ்ல எப்படி ஸ்குவாட் பில்ட் பண்ண போறாங்க, பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, ஒருவேளை அவங்க நல்லா விளையாண்டுட்டா வெளியே வந்த பிளேயர்ஸ் உள்ள வந்து விளையாடுவாங்களா, அப்படி டீம் நடுவுல எப்படி இருக்கும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் டீம்ல பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதுல வந்து யார் யார் மிஸ் ஆகுறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஜேம்ஸ் வின்ஸ் இங்கிலாண்டை சேர்ந்த பிளேயர். இவர் Jan 5 தான் சவுத் ஆப்பிரிக்காக்கே அரைவ் ஆக போறாரு. ஸோ அது வரைக்கும் அவர் அவைலபிளா இல்லை. அதாவது முதல் 4 மேட்சஸ்க்கு அவைலபிளா இல்லை. ஸோ இங்கேயே வந்து 10 மேட்சஸோ 4 மேட்சஸ் அவர் இல்லை. அண்ட் இன்னொரு பிளேயர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா ரிச்சர்ட் கிளீசன். அவருமே வந்து December 31 வரைக்கும் அவைலபிளா இல்லை. ஐ திங்க் 2-3 மேட்சஸ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. அவருமே அவைலபிளா இல்லை. இதுக்கு போல டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. பட் 2 பேருமே யங்ஸ்டர்ஸ், சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த பிளேயர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க யார் யார் டீம்ல ஆட போறாங்க அப்படிங்கிறது டவுட்டாவே இருக்கு. ஸோ அப்படியே பிளேயிங் லெவனுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். இந்த டீம்ல ஃபேஃப் டு பிளஸிஸ் கேப்டன் வில் ஓபன். கூட வந்து வின்ஸ் ஓபன் பண்ண வேண்டியது. அவர் வந்து அவரு Jan 5 வரைக்கும் அவைலபிளா இல்லை அப்படிங்கிற காரணத்தினால மூன்சாமி விக்கெட் கீப்பர் பேட்டர், ஸோ அவர் வந்து ஓபன் பண்ணுவாரு. அண்ட் மேத்யூ டிவில்லியர்ஸ் அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்காரு நம்பர் 3ல. ஆக்சுவலா அவர் வந்து த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிளேயர். பேர்லயே டிவில்லியர்ஸ் இருக்கு. நம்பர் 17 ஜெர்சி போட்டு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இந்த வருஷம் CSA 20 லீகோடைய ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். அதாவது நம்ம ஊர்ல சையத் முஸ்டாக் அலி டிராஃபி மாதிரி அவங்க ஊருக்கு CSA 20 லீக், அந்த லீக்ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இவரு தான். 8 இன்னிங்ஸ்ல 394 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 60.66 அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் 141.21. விளாண்ட 8 இன்னிங்ஸ்ல 5 இன்னிங்ஸ் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 50+ ஸ்கோர் எடுத்திருக்காரு.
எப்படி சொல்றது, ஒரு டிவிலியர்ஸ் மாதிரி ஆடக்கூடிய இன்னொரு பிளேயர். நீங்க டெவல் பேவிஸ் மட்டும் தான் சவுத் ஆப்பிரிக்கால டிவிலியர்ஸ் மாடல இருக்காரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, டிவிலியர்ஸ் மாதிரி ஏகப்பட்ட பிளேயர் சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க. அதுல இவரும் ஒருத்தர். நல்லா புல் ஷாட் ஆடுவாரு, பேக் ஃபுட்ல போய் பஞ்சஸ் ஆடுறதா இருக்கட்டும், அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ஒரு 25 to 30% டிவிலியர்ஸை பார்த்த மாதிரியே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக டிவிலியர்ஸ் மாதிரி எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர் தான். அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே பிளேயிங் 11 ஆட போறாரு ஜோபர்க் சூப்பர் கிங்ஸுக்கு. நம்பர் 3ல அவர் தான் ஒரு ஆப்ஷன். அடுத்ததா ரைலே ரூசோ வச்சிருக்காங்க நம்பர் 4ல. டோனவன் ஃபெராரியா நம்பர் 5ல வருவாரு. நம்பர் 6ல வந்து அவங்களுக்கு சில பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாத்துட்டீங்கன்னா ஒரு நிமிஷம், சாரி ஒரே நிமிஷம், சாரி கேஸ் பேப்பர் மாறி போச்சு. ஜான்கோ ஸ்மித் ஸ்டீவ் ஸ்டால்க் வந்து நம்பர் 6ல வருவார். ஆக்சுவலா 19 year old ரைட் ஹேண்ட் பேட்டர். போன டைம் பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ்ல ஆடி இருந்தாரு. 2024 அண்டர்-19 வேர்ல்ட் கப்ல 13 பால்ல ஆஃப் செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ இவர் வந்து நிறைய சிஎஸ்கே ஜேஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே இவர் டீம்ல ஸ்ட்ரெயிட்டாவே ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து அந்த நம்பர் 6ல ஆடுவாரு. ஃபாரஸ்டர், டியான் ஃபாரஸ்டரும் அந்த அந்த ஒரு பொசிஷன்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் அங்க இருக்காரு. பட் ஸ்டீவ் ஸ்டால்க் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிளேயர் அட் நம்பர் 6. வேன் முல்டர் இருக்காரு, ஒரு மேபி டாப்ல வருவாரு. ஸ்டால்க் ஒரு நம்பர் 7ல வந்துட்டு வேன் முல்டர் மேல புஷா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. அகில் ஹுசைன் சூப்பர் கிங் பிரான்ச்சைஸில தொடர்ந்து டெக்சாஸ்லயும் இருக்காரு, இப்போ சிஎஸ்கேலயும் பிக் பண்ணியிருக்காங்க, இப்போ ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்லயும் இருக்காரு. அப்படிங்கும் போது அவர் நம்பர் 8. நம்பர் 9ல ரிச்சர்ட் கிளீசன் ஆடுவாரு. அப்படி இல்லைன்னா அவர் அவைலபிளா இல்லாத டைம்ல ரீச் டாப்ல எடுத்திருக்காங்க, அவங்க அங்க ஆடிடுவாங்க. நாண்ட்ரி பர்கர் அண்ட் டான் வாரன், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஆக்சுவலா இந்த லீக்ல ஆடக்கூடிய ஒரே ஆஸ்திரேலியன் பிளேயர் அவர் தான் நினைக்கிறேன். போன சீசன்ல சன்ரைசர்ஸ் டிஎஸ்டிகேவுக்கு 17 விக்கெட்ஸ் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 17 விக்கெட்ஸ் எடுத்தாரு 10 கேம்ஸ்ல. ஸோ ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த டோர்னமெண்ட். அவரு ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு இந்த சீசன் பிக் பண்ணிருக்காங்க. அவரு நம்பர் 11ல வருவாரு. இம்ரான் தாகிர் இருக்காரு பேக்கப்ல. இந்த ஸ்பின் ட்ராக்ஸ் போனாங்க அப்படின்னா இம்ரான் தாகிர் ஒரு பொசிஷன்ல ஆடு. இம்ரான் தாகிர் அண்ட் அகில் ஹுசைன் 2 ஸ்பின்னர்ஸ் வச்சுட்டு போவாங்க. ஸோ அதே மாதிரி சுப்ராயன், டுவான் ஜான்சன் வச்சிருக்காங்க ஃபாஸ்ட் போலிங் பேக்கப்புக்கு. ஏகப்பட்ட பேக்கப்ஸ் அவங்க பை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஸ்குவாட் வந்து ஓரளவுக்கு எப்படி சொல்றது, பிளேயர்ஸோடைய அவைலபிலிட்டி அப்படிங்கறது ஒரு சின்ன கன்சர்னா இருக்கு இந்த டீமுக்கு. பட் மற்றபடி டீம் எப்படி சொல்றது, இந்த ஃபைனல் ஹார்ட்ல தாண்டக்கூடிய லெவல்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டீம் அப்படியே இந்த காம்போ அப்படியே செட் ஆகி ஒரு நல்ல பிளான்ல எடுத்துட்டு போனாங்க. டூப்ளசிஸ் எல்லாம் நல்ல ஃபார்ம்ல அடிச்சுட்டு எடுத்துட்டு போனாரு அப்படின்னா இந்த ஃபைனல் ஹார்ட்ல தாண்டறதுக்கான சான்சஸ் இந்த டீம்கிட்ட இருக்கு. அதை செய்யக்கூடிய யங்ஸ்டர்ஸும் இந்த டீம்ல இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க, டுப்ளசிஸ் அடிச்சு கொடுக்கணும், டுப்ளசிஸோட ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம்னு. இங்க ஒரு கேள்வி வருது, இங்க நமக்கு எப்படி வந்து நம்ம பெரியவர் தோனியோ அந்த மாதிரி எஸ்ஏ T20ல ஃபாஃப் டுப்ளசிஸ் இருக்கிறாரு அட் த ஏஜ் ஆஃப் 40. ஸோ ஃபாஃப் டுப்ளசிஸால அந்த ஒரு பழைய ஃபாஃப் டுப்ளசிஸை கொண்டு வர முடியுமா, அது ஒரு கொஸ்டின் மார்க் இங்க வருது. ஸோ ஜோபர்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ட்ராக் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கும் வந்து அந்த ட்ராக்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா, ஸோ அவங்க ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருக்குதா இல்ல நார்மலா ஒரு நியூட்ரல் வென்யூ மாதிரி இருக்குதா ஜோபர்க், அதை பத்தி ஒப்பீனியன் என்ன ப்ரோ? ஜோபர்கை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க சென்னை மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலா நீங்க ஜோபர்க்ல ஒரு நியூட்ரல் வென்யூவா தான் இருக்கும். நான் வந்து இப்போ ரீசெண்டா SA20 மட்டும் இல்ல, ஓவரால் 2021ல இருந்து டில் நவ் ஒவ்வொரு வென்யூஸோடைய ஸ்டாட்டும் எடுத்து பார்த்தேன். இங்க வந்து எப்படி பார்த்துட்டீங்கன்னா ஜோபர்க்ல நார்மல் எப்படி சொல்றது, போலண்ட் பார்க்ல எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. பவர் பிளே ஸ்ட்ரைக் ரேட் 110 120 இருக்கு. இங்க பாத்துட்டீங்கன்னா இந்த 130 அந்த ரேஞ்சில் இருக்கு, மீடியமான ரேஞ்ச். சில பல இப்போ பிரெட்டோரியால எல்லாம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா 140 போகும். கிங்ஸ் மீட்ல பாத்துட்டீங்கன்னா 135 போகும் பவர் பிளே ஸ்ட்ரைக் ரேட். இங்க வந்து 125 to 130 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. மிடில் ஓவர்ஸ்டே அதே மாதிரி மற்ற வென்யூஸை கம்பேர் பண்ணும்போது அந்த அந்த 6 டீம்ல வந்து ஒரு 3rd பிளேஸ் 4th பிளேஸ்ல தான் இருக்கு. ஸோ பெரிய அளவுல பேட்டிங்கும் இங்க இல்ல. பட் ஸ்பின் பவுலிங்க்கும் பெருசா ஒரு 2 ஸ்பின்னர் வச்சா மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் இருக்க போகுது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். அதே மாதிரி இப்ப நல்லா பேட்டர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா பெரிய பெரிய பேட்டர் 6 அடிக்கக்கூடிய பேட்டர் ஆண்ட்ரே ரசல் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு சிக்கிச்சுன்னா
இங்க வந்து பெரிய ரன்ஸும் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொல்லியிருந்தீங்க ஃபேப் டூ பிளஸஸ்க்கு படுமா அப்படின்னு. அவருடைய ஹோம் கிரவுண்ட் ஜோபர்க்ல கண்டிப்பா படும். ஃபேப் டூ பிளஸஸ் இங்க ஏகப்பட்ட ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஜோபர்க்ல. ஸோ அவருக்கு இந்த கண்டிஷன்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அவருக்கு வந்து இந்த சீசன் கண்டிப்பா ஜோபர்க்ல படும். நீங்க 40 ஏஜ் ஃபேக்டர்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். அவர் இன்னும் ஃபிட்டா தான் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு சைடு அடிச்சிருவாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின். மிடில் ஓவர்ஸ்ல அவங்க ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் வராங்க. ஆக்சுவலா லாஸ்ட் டைம் மிடில் ஆர்டர்ல வந்து அவங்க ஜானி பேஸ்டோ போன வருஷம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஜானி பேஸ்டோவால ரன்ஸ் வர முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவர். அந்த இடத்துக்கு வந்து ஒரு மேத்யூ டிவிலியர்ஸ் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஏன்னா அவர் வந்து நியூ டு த சர்க்கியூட். அது வந்து ஒரு கொஸ்டின் வருது. இன்னொன்னு ஸ்மித்னு ஒரு பிளேயர் சொல்லியிருந்தீங்க, 2 யங்ஸ்டர்ஸ். இங்க நம்ம கார்த்திக் சர்மா, பிரசாந்த் மாதிரி அங்க வந்து இந்த ஸ்மித்தும் மேத்யூ டிவிலியர்ஸும் இருக்கிறாங்க. அவங்களால அந்த ஒரு ப்ரெஷரை வந்து ஈஸ் பண்ணி அவங்க வந்து லிஃப்ட் பண்ண முடியுமா? இந்த ஒரு கேள்வி வருது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸை வச்சு அங்க ஓட்டின்னு இருப்பாங்க. முதல் சீசன் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அங்க இருந்தாரு, கொஞ்சம் ஆடி கொடுத்தாரு. அடுத்தது போன சீசன் பேஸ்டோ இருந்தார். அந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்ல. ஆல்சோ ரைலி ருசவ், அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான். ஆனா ரைலி ருசவ் வந்து எப்பயுமே வந்து தன்னோட எக்ஸ்பெக்டேஷனை விட ரொம்ப பிலோ பார் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு ஆள். இந்த வருஷம் அவர்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆகணும். இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அகில் ஹுசேன் ஒரு ஸ்பின்னர் போதுமா? ஏன்னா தகீர் வந்து நீங்க பேக்கப்ல வச்சிருந்தீங்க. தகீர் வந்து ஜோபருக்கு வந்து ரெகுலர் பிளேயரா இருந்தாரு. இந்த சீசன் அவர் ரெகுலர் பிளேயரா இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இதெல்லாம் தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு லோக்கல் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் ஒரு 4 ஓவர் டு ஸ்பின் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க இம்ரான் தாஹிர் நீங்க பாத்துட்டீங்கன்னா இன்னுமே ஃபிட்டா தான் இருக்காரு. நீங்க லெஜண்ட்ஸ் லீக் எல்லாம் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல அடிஷன். அந்த சிஎஸ்கே பிரான்ச்சைசியோட ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு அவருக்கு. ஸோ அண்ட் ஃபேப் டூ பிளஸஸ் அவரை வந்து எப்படி மேனேஜ் பண்றது, அவர்கிட்ட அந்த 4 ஓவர்ஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிறது அவருக்கு பெர்ஃபெக்டா தெரியும். அது போக வந்து சுப்ராயன் இருக்காரு. அவர் வந்து ஒருவேளை இந்த ஒரு சில இடத்துல வந்து இம்ரான் தாஹிர் அவர் ரீப்ளேஸ் பண்ணி செகண்ட் ஸ்பின்னரா ஆடுவாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜோபர்க்ல அவங்களுடைய ஹோம்ல வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலரோட போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆண்ட்ரே பர்கன், டான் வோரல் அண்ட் ரீச் டாப்லி இப்படிதான் போவாங்க. கிளீசன் பேக்கப்ல இருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பின் ட்ராக்ஸ் பாத்துட்டீங்கன்னா நீங்க போலன் பார்க்கு போகும்போது இம்ரான் தாஹிர் வருவாரு. இம்ரான் தாஹிர் அந்த இடத்துல ரொம்ப எப்படி சொல்றது, நீங்க போலன் பார்க்கு நீங்க பேர்ல் ராயல்ஸ் வச்சிருக்க லைனப்புக்கு நீங்க அவங்களை பீட் பண்ணவே முடியாது. அடுத்து பேர்ல் ராயல்ஸ் வரும்போது நான் ஏன்னு சொல்றேன். பட் இங்க வந்து ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அங்க எல்லா டீம்ஸுமே அதுக்கு வந்து செட்டிங் பண்ற மாதிரி ஒரு 2-3 ஸ்பின்னர்ஸ் பேக்கப்க்கு எடுத்து வச்சிருக்காங்க. போலன் பார்க் போனா கண்டிப்பா ஸ்பின் ட்ராக் தான் போடுவான். நம்ம ஒரு 3 ஸ்பின்னர் எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. மேபி அந்த ஒரு இடத்துக்காக மட்டும் இம்ரான் தாஹிரை செட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பார்ப்போம் இந்த சீசன் அங்க போகும்போது, போலன் பார்க் போகும்போது என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. சோ அப்படிதான் இருக்கும். ஒரு ஸ்பின்னர் எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த 3 ஸ்பின் ஆப்ஷன்ல 2 மேபி தேவைப்பட்டா யூஸ் பண்ணுவாங்க. பட் ஹோம்ல வந்து 3 ஃபாஸ்ட் பவுலரோட போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சரி ப்ரோ, ஃபைனல் கொஸ்டின். இந்த முறை ஜேஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் போய் ஃபைனல்ல தாண்டிடுமா? ஃபைனல் போயிடுமா? நான் வந்து இங்க வந்து நான் ஐபிஎல் ரிவ்யூ அப்போ, ஐபிஎல் ஆக்ஷன் ரிவ்யூ அப்போ நான் சிஎஸ்கேக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னேன். என்னன்னா ஆக்சுவலா யங்ஸ்டர்ஸால பில்ட் பண்ண ஒரு ஸ்குவாட். இந்த டீம் எப்படி, இந்த டீம் வந்து ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு போகுதா போகலையா அப்படிங்கறது அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் தான் முடிவு பண்ணணும். சிஎஸ்கேக்கு எப்படி ஒரு பிரசாத் வீரும் ஒரு கார்த்திக் சர்மாவும் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வந்து சில யங்ஸ்டர்ஸ் மேல பிட் பண்ணியிருக்காங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாத்திட்டாங்க அப்படின்னா இந்த டீம் சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு 4th சீசன்ல. பட் அந்த யங்ஸ்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். எல்லாருமே எல்லா டீம்ஸ் மற்ற டீம்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஜேஎஸ்கேல இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்றது, ஒரு ஒரு பெரிய எப்படி சொல்றது, இந்த மாதிரி டிவிலியர்ஸ், மேத்யூ டிவிலியர்ஸ் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா சீசன்லயே ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் அடிச்சுட்டு வந்திருக்காரு சிஎஸ்ஏ 20 லீக்ல. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் ஸ்டேட்டாவே பிளேயிங் லெவல்ல சான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான். பட் இந்த பிக் ஸ்டேஜை அவங்க பயன்படுத்திக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்க கையில தான் இருக்கு. அந்த டீமோடைய ஃபியூச்சரும் அவங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன்.
ஸோ நம்ம வந்து சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸ பார்த்தாச்சு. சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸ் பார்த்த உடனே பங்காளிய பார்க்காம எப்படி? வாங்க, யங்ஸ்டர்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன் இல்ல அந்த எம்ஐசிடி. டீம்ல இன்னும் இல்ல இந்த டீம்ல நம்ம ஜோபக் சூப்பர் கிங்ஸ் ஜோபல் இல்ல இந்த சூப்பர் டீம்ல கிங்ஸ். சொல்லுங்க ப்ரோ, யங்ஸ்டர்ஸ். சொல்லுங்க. ஸோ ஓகே, இங்க வந்து நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 யங்ஸ்டர்ஸ் நீங்க பாத்துட்டீங்க. பட் இன்னும் சில யங்ஸ்டர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெர்மனன்ட் ரீப்ளேஸ்மெண்டா 2 யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஜாரன் பேட்சர்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர். இவர் வந்து பாத்துட்டீங்கன்னா ரிச்சர்ட் மீசனோடைய ரீப்ளேஸ்மெண்டா வந்திருக்காரு. டில் அந்த அவரு டீமுக்கு வர வரைக்கும் ஸ்குவாட்ல கண்டினியூ பண்ணுவாரு. 22 இயர் ஓல்டு ஆல்ரவுண்டர், ரைட் ஹேண்ட் பேட்டர், ஆஃப் ஸ்பின்னர். இவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா ஃபார்மர் சவுத் ஆப்பிரிக்கன் டெஸ்ட் கேப்டன் அலி பேச்சரோடைய கிராண்ட்சன். கேள்விப்பட்டிருக்கீங்களா அலி பேச்சர்? இல்ல ப்ரோ, அந்த 70s முன்னாடி இருந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பிளேயரா? இல்ல 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 90ஸ்க்கு அப்புறம், அந்த அப்பத்ரெட் பீரியடுக்கு அப்புறம் வந்து அந்த 90ஸ்ல கேப்டனா இருந்தார். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா டூர் வந்தப்போ இவர் தான் கேப்டனா இருந்தாருன்னு நினைக்கிறேன் டெஸ்ட் டீம்ல. அவருடைய கிராண்ட்சன் ஜேஎஸ்கேக்காக ஆட போறாரு. ஒரு பெர்மனன்ட் ரீப்ளேஸ்மெண்டா சைன் ஆயிருக்காரு. அவரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஜோரிச் வேன். இன்னும் ஆக்சுவலா இது ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ப்ரொனன்சியேஷன். ஜோரிச் வேன்ஸ் கேல்விக் அப்படின்னு ஒரு பிளேயரு, 19 இயர் ஓல்டு ரைட் ஹேண்ட் பேட்டர். இவருமே வந்து டெம்பரவரி சைனிங் தான். ஜேம்ஸ் வின்ஸுக்கு பதிலாக சைன் பண்ணியிருக்காரு. இவர் பாத்துட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டா இருந்த ஹாங்காங் சிக்ஸர்ஸ் டோர்னமெண்ட்டை சவுத் ஆப்பிரிக்காவை ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாரு. டோட்டலாவே இந்த சீரீஸ்ல ஹாங்காங் சிக்ஸர்ஸ்ல 38 பால் தான் பேட்டிங் பண்ணியிருப்பாரு. நான் ஒரு சின்ன கெஸிங் உங்களுக்கு தரேன். எவ்வளவு சிக்ஸர்ஸ் இந்த 38 பால் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 16. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் வந்துட்டீங்க. 38 பால்ல 18 சிக்ஸர்ஸ் அடிச்சார் ஹாங்காங் சிக்ஸர்ஸ் டோர்னமெண்ட்ல. ஆல்மோஸ்ட் இவர் 40%. வந்து சிக்ஸர்ஸ் மட்டுமே அடிச்சிருக்காரு. அண்ட் இவர் தான் ஃபர்ஸ்ட் அண்டர் 19 கிரிக்கெட்டர் டு ஸ்கோர் டபுள் செஞ்சுரி இன் ஓடிஐ கிரிக்கெட். இவர் 2024 ஓடிஐ வேர்ல்டு அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல இவர் டபுள் செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ இவர் வந்து ஜேஎஸ்கேக்கு ஒரு பெர்மனன்ட் சைனிங்கா இந்த வருஷம் வர போறாரு. அடுத்ததா மேத்யூ டிவிலியர்ஸ், நம்ம அவரை பத்தி பார்த்திருந்தோம், இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். அதுக்கப்புறம் சுபம் ரஜினின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ சேர்ந்த ஒரு பிளேயர். ஆக்சுவலா யூஎஸ்ஏ எம்எல்சி எல்லாம் ஆடி இருக்காரு. இவர் டிஎஸ்கேக்கு இந்த வருஷம் ஆடினாரு. 8 இன்னிங்ஸ்ல 268 ரன் அடிச்சாரு அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 67, ஸ்ட்ரைக்கிங் அட் 160, 17 பவுண்டரிஸ் அண்ட் 16 சிக்ஸஸ் அடிச்சாரு எம்எல்சி லீக்ல ஃபார் டிஎஸ்கே. இவருமே வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஓவர்சீஸ் பிளேயரா உள்ள வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு. அண்ட் ஜான்கோ ஸ்மித்னு ஒரு 24 இயர் ஓல்டு ரைட் ஆம் மீடியம் பேசர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவரு ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் எல்லாம் சூப்பரான நம்பர்ஸ் வச்சிருக்காரு. இந்த வருஷம் 10 இன்னிங்ஸ்ல ஒரு 18 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அந்த டெஸ்ட் மேட்ச் லைன்ல இருந்து போல்ட் பண்ணுவாரு, தேவைப்பட்டால் டீமுக்குள்ள வரலாம். அண்ட் ஸ்டீவ் ஸ்டால்க் 19 இயர் ஓல்டு ரைட் ஹேண்ட் பேட்டர். இவருமே வந்துட்டு ஜேஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பிளேயரும் கூட. இந்த வருஷம் அண்டர் 19 வேர்ல்ட் கப் 2024ல 13 பால்ல 50 அடிச்சிருந்தாரு. ஸோ இங்க ஜேஎஸ்கேல ஒரு பினிஷர் ரோல் பிளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு பிளேயர் நீல் டிம்மர்ஸ், 21 இயர் ஓல்டு விக்கெட் கீப்பர் பேட்டர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். இவர் சிஎஸ்கே, ஸோ இவரை ஜேஎஸ்கே வந்து சைன் பண்ண உடனே இவர் அடிச்ச ஒரு ஷாட்டை போட்டு தான் வெல்கம் பண்ணாங்க. ஒரு நோ லுக் ஷாட் ஒன்று அடிப்பாரு. அதுக்கு வந்து அவங்க அந்த ஒரு வீடியோ ஜேஎஸ்கே ஷேர் பண்ணி he didn't seen but we all have seen அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஷாட் நான் பார்த்தேன். அந்த ஒரு ஷாட் போதும் அவர் வந்து எந்த மாதிரியான கேப்பபிளான ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுக்கு. T10 லீக்ல இருந்து எடுத்து வந்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கால எந்த ஒரு ப்ரொஃபஷனல் லீக்குமே ஆடல. இப்பதான் லைன்ஸ் டீமுக்காக ஒரு மேட்ச் ஆடினாருன்னு நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கால எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டுமே ஆடல ஜேஎஸ்கே சைன் பண்ணும்போது. T10 லீக்ல இருந்து இந்த ஒரு பிளேயர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 2 மேட்ச் ஆடினாரு T10 லீக்ல, 208 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. சிக்ஸஸ் பொழந்து எடுப்பாரு. ஸோ அந்த நோலுக் சிக்ஸ் ஒன்று இந்த வீடியோ இருக்கு. நீங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்க, நீல் டிம்மர்ஸ்னு போட்டு. அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அந்த ஒரு ஷாட் மட்டும் தான் நான் பார்த்தேன், மற்ற வீடியோஸ் அவைலபிளா இல்ல. பட் ஜேஎஸ்கே ஏதோ ஒன்று பார்த்துருக்காங்க, ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டா இந்த யங்ஸ்டர் மேலையும் பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேஎஸ்கே சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸ் பார்த்தாச்சு. சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸை பார்த்துட்டா இது வந்து கட்டாயமா பங்காளியை பார்த்தே ஆகணும். வாங்க, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் எம்ஐசிடி போவோம். எம்ஐசிடியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குவிக் ஓவர் சொல்லிடுறேன். ஒன்னும் அவங்க பெரிய சேஞ்சஸ் பண்ணல, ஏன்னா சாம்பியன்ஷிப் சைடை வந்து கலைக்க கூடாதுன்னு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவங்க வந்து டெவால் பிரெவிஸை இழந்தாங்க.
அப்புறம் வந்து டெலானோ போட்ரிகர். அவர் இது வந்து எனக்கு வந்து ஸ்பெல்லிங் ப்ராப்ளம் தான். டெலானோன்ற ஐயோ, அவர் வந்து பால் ராயஸ் வந்து பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுத்துன்னு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில, அதே மாதிரி கார்னர் ஹெஸ்டர் யூசன் 3 கீ பிளேயர்ஸை இழந்தாங்க. அந்த 3 கீ பிளேயர்ஸ்க்கு அவங்க வந்து பேக்கப்ஸ் எடுத்தாங்களான்னு கேட்டா, ப்ரீ சைனிங்ல வந்து ஒரு பெரிய சைனிங் பண்ணாங்க. ஸ்டேட்மெண்ட் சைனிங்கா நிக்கோலஸ் பூரனை பண்ணாங்க. அவங்க ஸ்குவாடுல முன்னாடி இருந்த பிளேயர்ஸ்ல வந்து ட்ரஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. லைக் கார்பின் பாஷா இருக்கட்டும், கிறிஸ்டியன் லூயிஸா இருக்கட்டும். அதனால பெருசா அவங்க வந்து போகல. போன பிளேயர்ஸும் பார்த்தா எம்ஐல இருந்தவங்களுக்கே தான் போனாங்க. டைட்டில டிஃபெண்ட் பண்ண முடியுமா எம்ஐசிடி? ஏன்னா மத்த டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது எம்ஐசிடி லைட்டா வீக்கன் ஆகி இருக்குது இந்த 3 பிளேயர்ஸோட டிபார்ச்சரால. அரைவல்ஸும் நல்ல அரைவல்ஸ் தான், ஆனா ப்ரூவன் பிளேயர்ஸா இல்ல. இந்த எஸ்ஏ கண்டிஷன் எப்படி பண்ண போகுது எம்ஐசி? ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி அதே ஸ்குவாட். ஆக்சுவலா இந்த 11 பேர்ல பிளேயிங் 11 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பேக்கப்ஸ் எல்லாம் விட்டுருங்க. இந்த 11 பேர்ல அந்த 3 பிளேயர் மட்டும்தான் போன சீசன்ல இருந்து மிஸ்ஸிங். மற்றபடி அதே ஸ்குவாடை தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க. டாப் ஆர்டர்ல ட்ரிபிள் ஆர் காம்போ ரீடைன் செய்யப்பட்டிருக்கு எம்ஐ கேப்டவுனால. இந்த ட்ரிபிள் ஆர் காம்போ தான் போன சீசன் ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணி சாம்பியன்ஷிப் வின் பண்றதுக்கு காரணமா இருந்தாங்க. ரயன் ரிக்கில்டன், ராத்தி வேண்டர்டசன், ரீசா ஹென்ட்ரிக்ஸ். இந்த ட்ரிபிள் ஆர் காம்போ திரும்பவும் எழுந்திருச்சு ராஜமௌலியோட ட்ரிபிள் ஆர் அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் டைட்டில் டிஃபென்ஸ் உண்டு. கொஞ்சம் சொதப்புனாலும் மிடில் ஆர்டர்ஸ் நம்ம மிஸ் பண்ண பொசிஷன். நம்பர் 4ல கார்னர் எஸ்துஷியன் நீங்க போன சொல்லியிருந்தீங்க, ஒரு காஸ்ட்லி மிஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு, எம்ஐ கேப்டவுனுக்கு. ஏன்னா இந்த டாப் 3 சொதப்பும் போது அவரு வந்து ஒரு கிளட்ச் நாக் ஒன்று ஆடி கொடுப்பாரு. அண்ட் டாப் 3ல ரீசா ஹென்ட்ரிக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கும் போது நம்பர் 3ல அவர் ப்ரொமோட் ஆகி அங்க விளாண்டு தருவாரு. இந்த இடத்துல பேக்கப்பே கிடையாது, நம்ம ரீசா ஹென்ட்ரிக்ஸை வச்சுதான் ஓட்டி ஆகணும். நம்பர் 4ல நிக்கோலஸ் பூரன் வராரு. பட் நிக்கோலஸ் பூரனுடைய கரண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது, ஒரு மேட்ச் அடிக்கிறாரு. இப்ப IL-T20ல எம்ஐ எமிரேட்ஸுக்கு ஆடிட்டு இருக்காரு. ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் அப்படியே ஃபிளாப் ஆகுது. இப்படிதான் ஓடிட்டு இருக்கு வண்டி. பட் நிக்கோலஸ் பூரனுக்கு ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருக்காங்க இங்கிலாந்து சேர்ந்த டாம் மூரஸ். இவருமே வந்து ஒரு நல்ல பிளேயர், விக்கெட் கீப்பர் நினைக்கிறேன். ஐ திங்க் சாரி ஆல்ரவுண்டர் அவரு. அந்த ஒரு நம்பர் 4 பொசிஷன்ல ஒரு பேக்கப் ஆப்ஷனா அவரை வச்சிருக்காங்க. ஒருவேளை பெர்ஃபார்ம் பண்ணணும்னா எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆப்ஷன். நம்பர் 5ல ஜார்ஜ் லிண்டே வந்துருவாரு. போன சீசன் மும்பை எம்ஐ கேப்டனுக்காக தான் ஆடி இருந்தாரு. அவர் வந்து அந்த ஒரு ரன்னை கண்டினியூ பண்ணுவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். நம்பர் 6 அண்ட் நம்பர் 7 டெவால் பர்விஸ் ஆடின ஒரு பொசிஷன், டெல்லோ போட்டிகர் ஆடக்கூடிய ஒரு பொசிஷன். இந்த இடத்துல நம்பர் 6ல யாரு வரப்போறா? அங்க ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் ஃப்ரீயா இருக்கு. கரீம் ஜன்னத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் கரீம் ஜன்னத் ஐபிஎல்ல அவருடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ரஷீத் கான் அவர் மறுபடியும் ட்ரஸ்ட் பண்ணி எடுத்திருக்காரு, பார்ப்போம். பட் ஓவரால் இந்த T20 பிரான்சைசஸ், அந்த T20 டீம்ஸுக்கு மத்தியில கரீம் ஜன்னத் ஒரு பிக் நேமா இருக்காரு. பட் அந்த ஒரு நேமுக்கு ஏத்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சீசன்ல தெரிய வரும். நம்பர் 7ல ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கன் ஆப்ஷன்ஸ். சவுத் ஆப்பிரிக்கன் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் டுவைன் பிரெட்டோரியஸ், இவர் வராரு. ஜேசன் ஸ்மித், ஆக்சுவலா அவர் வந்து 31 வயசு ஆச்சு, இப்பதான் ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டெபியூ பண்ணாரு. அது போக ஜாக்கஸ் சின்மேன் சவுத் ஆப்பிரிக்கன் ஏ டீம் எமர்ஜிங் டீம்ல எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. இன்னொரு கேண்டிடேட் பியான் வேன் ஊவன் ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. நாங்க இவரை பத்தி நான் அந்த பின்னாடி யங்ஸ்டர்ஸ், இந்த அன்காப்டு பிளேயர்ஸை பத்தி நான் சொல்லும் போது இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பத்தி சொல்ற ஒரு 2-3 பிளேயர் நான் மென்ஷன் பண்ணணும். அடுத்த ரஷீத் கான் அட் நம்பர் 8. ஒரு பேட்டரா நம்பர் 8ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவாரு. பட் ஒரு பவுலரா சொன்னீங்க அப்படின்னா இவருமே நிக்கோலஸ் பூரன் கெதிதான். எம்ஏ எமிரேட்ஸ்ல அவருமே ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, ஒரு மேட்ச் அப்படியே ஃபிளாப் ஆகுது. ஸோ இப்படிதான் இருக்கு. நம்பர் 8ல ரஷீத் கான். கார்பின் போர்ஷ் எனக்கு தெரிஞ்சு அந்த நம்பர் 9 முடி பேட்டிங் இருக்கு கார்பின் போர்ஷோட சேர்ந்து. அவருமே போன சீசன்ல சூப்பரா பண்ணியிருந்தாரு, இப்பவுமே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காக்கு இந்தியா வந்து கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அடுத்தது ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ககிசோ ரபாடா, அவங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு கிளட்ச் பிளேயர், கிளட்ச் மூமெண்ட்ஸ்ல பிளே பண்ணி தந்துருவாங்க. ஓவரால் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில ஓட்டைகள் இருக்கு. ரஷீத் கான் மாதிரியான பிளேயர்ஸ், நிக்கோலஸ் பூரன் மாதிரியான பிளேயர்ஸ் நீங்க ஆன் பேப்பர் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா நல்லா ஸ்டார் பிளேயர்ஸ் மாதிரி இருப்பாங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா
இவங்க பெர்ஃபார்ம் பண்ணது அந்த டீமோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ எம்ஐ கேப் டவுன் கொஞ்சம் எப்படி சொல்றது ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்கு. பட் டீமா சேர்ந்து கலெக்டிவா ஒரு எஃபெக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா டைட்டில் டிஃபெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரிபிள் ஆர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் இந்த டீம் வந்து ஓரளவுக்கு இதாகும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். கிறிஸ்டியன் லூஸ் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றது கரெக்ட். அண்ட் கிறிஸ்டியன் லூஸ் அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு பெரிய ஹோப் அவர் மேல வச்சிருக்காங்க. கிறிஸ்டியன் லூஸ் மேல ரீசெண்டா எம்எல்சி எடுத்துட்டு போனாங்க. எம்எல்சிக்கு எம்ஐ நியூயார்க் டீமுக்காக விளையாட வச்சாங்க. அங்க வந்து 7 இன்னிங்ஸ் சாரி ஒரே நிமிஷம் ப்ரோ அந்த ஸ்டாட் அவைலபிளா இல்ல சாரி கேஸ். கிறிஸ்டியன் லூஸ் இவர் மேல வந்து ஒரு பெரிய ஹோப் வச்சிருக்காங்க எம்ஐ கேப் டவுன். மும்பை இந்தியன்ஸ் பிரான்ச்சைசி ஒரு எப்படி சொல்றது அடுத்து ஒரு லஷித் மலிங்காவா குரூப் பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலா லஷித் மலிங்கா டைரக்டா அவர் ட்ரெயின் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். அவருடைய கைடன்ஸ் ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னு. எம்ஐ நியூயார்க்ல இந்த வருஷம் விளாண்டு இருந்தாரு. 4 மேட்சஸ்ல 6 விக்கெட்ஸ் என்னமோ எடுத்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஹை ஹோப்ஸ் அவர் மேல எம்ஐ பிரான்ச்சைசி வச்சிருக்காங்க. ஐபிஎலுக்கும் அடுத்த 2 சீசன்ல 3 சீசன்ல எடுத்துட்டு வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. 140 km/h மேல போடுவாரு. டெத் ஓவர்ஸா சூப்பராகவே போல்ட் பண்ணுவாரு. லஷித் மெயினா பாத்துட்டீங்கன்னா லஷித் மலிங்காவுடைய டைரக்ட் கைடன்ஸ் கீழே அவர் விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ அப்படிங்கும் போது எம்ஐ இந்த பிளேயரை ரொம்ப சீரியஸா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீசன் ஆர்டர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சீசன் எம்எல்சி எடுத்துட்டு போய் அங்க வந்து டெஸ்ட் பண்ணி இங்க SA20க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஐபிஎல்லுக்கு அப்படியே பார்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பிளேயரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட்டாவே பிளேயிங் லெவல்ல ஒரு ரபாடா இந்த 3 சீசன்லயுமே ரபாடா எல்லா மேட்சஸுமே ஆடல. ஒரு 2 மேட்ச் மிஸ் பண்ணுவாரு. அந்த இடத்துல இவரை வச்சு ஃபில் பண்ணுவாங்க இந்த சீசன். ஸோ பார்ப்போம் எப்படி விளாடுறாங்க அப்படின்னு. அண்ட் அடுத்து உங்களுடைய ஒப்பீனியன்? என்னோட ஒப்பீனியன் வந்து எம்ஐசிடி முதல் 2 சீசன் மிக மோசமான பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் போன சீசன் தான் வந்து பார்த்த எல்லா டீமும் அடிச்சு துவம்சம் பண்ணி ஒரு மாதிரி நான் தான் கிங்குன்ற மாதிரியான போன சீசன் வந்து டைட்டில் ஜெயிச்சாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பிரான்சைஸ் கிரிக்கெட் ஹிஸ்டரி. இப்போ நம்ம ஐபிஎல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஎஸ்கே 2018ல ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி, எம்ஐ 2020ல ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி, கேகேஆர் 24ல ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி, அதுக்கு சிமிலரா இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை எம்ஐசிடி கொடுத்தாங்க. ஆனா கரண்ட் ஃபார்ம்ல நீங்க பார்க்கும்போது ரியான் ரிக்கல்டன் ஆன் அண்ட் ஆஃபா இருக்கிறாரு. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் நல்ல பேட்டிங் ட்ராக்கா இருந்தாலும் நான் 14 பாலுக்கு 16 ரன் தான் அடிப்பேன்னு அடம் பிடிச்சின்னு இருக்கிறாரு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ். தொடர்ந்து இதை தான் பண்ணின்னு இருக்காரு. அந்த 94 அந்த ஜோபர்க்கு ஆடி கொடுப்பாரு. அதை தவிர ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் கிட்ட நான் பெரிய பர்ஃபார்மன்ஸை நான் பார்க்கல ஓப்பனா சொல்லணும்னா. நிக்கலஸ் பூரன் சொன்னீங்க ஆன் அண்ட் ஆஃபா இருக்கிறாருன்னு. கார்வின் பாஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. சோவாஸ் ஜார்ஜ் 2. ஸோ ரஷித் கான் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மேட்ச் நல்லா போட்டார், 4 ஓவர் 14 ரன். அதே மறு மேட்ச் அதுக்கு முன்னாடி மேட்ச்ல வந்து 4 ஓவர் 37 40 ரன்னும் கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரி அவரும் ஆக்சுவலா இல்ல அந்த டீம்லயே அவர் வந்து டிராப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில மேட்ச் பெஞ்ச்ல தான் உட்கார வைக்கிறாங்க. இம்பார்ட்டன்டான மேட்ச்ல மட்டும் தான் எடுத்துட்டு வராங்க. ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணா அடுத்து பெஞ்சுக்கு போயிட்டாரு. ஆக்சுவலா சப்ஸ்டியூட் லிஸ்ட்ல இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல கூட அவங்க வைக்கல எம்ஐ எமிரேட்ஸ். ரஷித் கான் நாட் அட் இஸ் பெஸ்ட். கரீம் ஜனத் சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து கரீம் ஜனத் வந்து தேவையான்ற ஒரு கேள்வி வருது. ஆனா அந்த இடத்துல டெவன் பிரிட்டோரியஸுக்கு நான் கரீம் ஜனத்தே போவேன். கரீம் ஜனத் சம்திங் கேன் கிவ் இன் இஸ் பேட் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸா நான் அப்படி போவேன். இந்த டீம் ஜெல் ஆகி பர்ஃபார்ம் பண்ணணும். ஜெல் ஆகி பர்ஃபார்ம் பண்ணலைன்னா ஓவர்சீஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எம்ஐசிடிக்கு நான் ஃபைனல் வேர்டிக்ட் வந்து ஓவர்சீஸ் வந்து மொத்தமா ஃபிளாப் ஆனா மறுபடியும் அவங்க இருந்த பொசிஷனுக்கே அவங்க போயிடுவாங்க. ஓவர்சீஸ் கொஞ்சம் கை கொடுத்து இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸோட கோர் வந்து எல்லாரும் நீங்க சொன்னீங்கல்ல ட்ரிபிள் ஆர், அவங்க கிறிஸ்டியன் லூயிஸ், ஜார்ஜி லிண்டு, கார்வின் பாஷ், ரபாடா, இவங்க எல்லாரும் சேர்ந்து கை பிடிச்சி காப்பாத்தி கொண்டு வந்தா எம்ஐசிடி டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுமான்னு கேட்டா எனக்கு அது ஒரு சந்தேகமா தான் இருக்குது. அட்லீஸ்ட் பிளே ஆஃப் சர்டில் கிராஸ் பண்ணும். இதுல இருக்கிற அண்டர் 23 ஸ்டார்ஸ் பத்தி பேசலாம் ப்ரோ. யாராவது இருக்காங்களா எம்ஐசிடில? ப்ரோ என்ன ப்ரோ இது? the franchisee that is known for build grooming youngsters
ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. நான் எடுத்துட்டு வரேன் ஒருத்தரையா. தாமஸ் கெபர் அப்படின்னு ஒரு பிளேயர். ஆக்சுவலா தானே இவரு. எஸ், ஷம்ஷியோட ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங். பட் எம்ஐசிடில ஆல்ரெடி ஆடி இருக்காரு. போன சீசன் ஆடினாரு. அதான். எஸ், பட் இந்த சீசன் ஆப்ஷன் எடுக்கல. ஒரு சைனாமேன் பவுலர். ஷம்ஷி இந்த வருஷம் எடுத்ததால இவரு எடுக்கல. பட் ஷம்ஷி போயிட்டாரு, இவரை திரும்ப எடுத்துட்டு வந்துட்டாங்க. போன சீசனே 7 இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்ஸ் எடுத்தாரு எம்ஐசிடிக்காக. ஸோ இந்த சீசன் அந்த சிஎஸ்ஏ 20 டோர்னமெண்ட்லயும் ஒரு 8 இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்ஸ் எடுத்தாரு அட் எக்கனாமி ஆஃப் 6.14. ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங். இந்த பால் மாதிரியான இந்த போலன் பார்க் மாதிரியான கிரவுண்டுக்கு எடுத்துட்டு போற பட்சத்தில் இவர் பெர்ஃபார்மன்ஸ் அங்க வந்து இவர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா டான் லாட்டிகன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், 19-year-old பிளேயர். இவர் ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா பார்ன் இன் சவுத் ஆப்பிரிக்கா, இப்போ இங்கிலாந்துக்கு போய் கவுண்டி ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. க்ளோஸ்டெஸ்டர்ஷையருக்காக அண்டர் 15 கேட்டகரியில ஒரு சைன் பண்ணிட்டாங்க. பார்ன் இன் சவுத் ஆப்பிரிக்கா, பட் இப்போ இங்கிலாந்துல இருக்காரு. இவருடைய லிஸ்டே ஆவரேஜ்ங்கிறது 54.40. லிஸ்டே கிரிக்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. குளோமர்னுடைய செகண்ட் டிவிஷன் லெவல்ல எல்லாம் செஞ்சுரி எல்லாம் அடிச்சிருக்காரு. இவருமே இந்த மும்பை இந்தியன்ஸால பட்டை தீட்டப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நல்ல பிளேயர். அடுத்ததா ட்ரிஸ்டன் லூஸ். அவர் ஆக்சுவலா அவருடைய ஸ்டாட் நான் இங்க வச்சிருக்கேன். அவருமே வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அவரை பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஒரு நல்ல எப்படி சொல்றது, மும்பை இந்தியன்ஸ் உருவாக்கிட்டு இருக்க ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் டாம் மூரஸ், இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு பிளேயர். ஆக்சுவலா இவர் வந்து நான் நிக்கோலஸ் பூரனுடைய ஒரு பேக்கப் ஆப்ஷனா சொல்லியிருந்தேன். இவருமே வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த டாம் மூரஸ்ங்கிறவரு உலகத்தில் இருக்க எல்லா பிரான்சைசி கிரிக்கெட் லீக்கும் ஆடி இருக்காரு. அவர் ஆடாத லீகே கிடையாது. நேபாள் பிரீமியர் லீக் ஆடி இருக்காரு, லங்கன் பிரீமியர் லீக் ஆடி இருக்காரு, பிஎஸ்எல் ஆடி இருக்காரு, பங்களாதேஷ் பிரீமியர் ஆடி இருக்காரு. ஏகப்பட்ட T10 லீக்ஸ் இருக்கு. அந்த எல்லா T10 லீக்ஸ்லயுமே அவர் ஆடி இருக்காரு. இவருடைய ப்ரொஃபைல் எடுத்து பாத்துட்டீங்கன்னா ESPN கிரிக்கெட் போல ஒரு 10-15 டீம் இவருடைய பேரு கீழே லிஸ்டட் ஆயிருக்கும். இவர் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஒரு ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்துட்டு இருந்தாரு. T20 பிளாஸ்ட்லயும் வைட்டாலிட்டி பிளாஸ்ட், T20 பிளாஸ்ட் 100s எல்லாம். இந்த வருஷம் வைட்டாலிட்டி பிளாஸ்ட்ல இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தூக்கலா இருந்துச்சு. ஒரே தூக்கிடுவோன்னு எம்ஐ கேப்டன் இவரை எடுத்து நிக்கோலஸ் பூரனுக்கு பேக்கப்பா போட்டுட்டாங்க. வைட்டாலிட்டி பிளாஸ்ட்ல 14 இன்னிங்ஸ்ல 459 ரன்ஸ் அடிச்சாரு. ஒன் ஆஃப் த லீடிங் ரன் ஸ்கோரர் கூட. 44.90 ஆவரேஜ், 159 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. ஸோ இந்த வருஷம் அவருடைய T20 பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் அலேக்கா தூக்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்ததான் இன்னொரு பிளேயரு கியான் வேன் ஊவன் சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டர். இவர் வந்து அடுத்த மார்க்கோ யான்சன் அப்படின்னு லோக்கல்ல சவுத் ஆப்பிரிக்கா வட்டாரங்கள்ல தெரிவிக்கிறாங்க. இவருமே வந்து ஒரு லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல ஒரு ஹைட்டான ஒரு டால் லெப்ட் ஆர்ம் பேசர். டவுன் டு ஆர்டர் வந்து சிக்ஸஸ் அடிச்சு பேட்டிங்ல சிக்ஸஸ் நிறைய அடிக்கக்கூடிய ஒரு ஹிட்டரும் கூட. ஸோ இவரை வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆக்ஷன்ல 2 பெரிய பிரான்ச்சைசி சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன் பிரான்ச்சைசி இவருக்காக சண்டை போட்டு கடைசியில மும்பை இந்தியன்ஸ் வாங்கினாங்க. ஹிஸ்டரியில இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. IPL இதே மாதிரி ஒரு ஆல்ரவுண்டருக்கு சண்டை போட்டாங்க 2 பேரும். அப்படி சண்டை போட்டா அந்த ஒரு பிளேயருடைய ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சொல்ல வேண்டியது இல்ல, வரலாறு அப்படி சொல்லுது. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் இவரை வந்து ஒரு மார்க்கோ யான்சனுடைய குட்டி மார்க்கோ யான்சன் அப்படிங்கிற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால சொல்லிட்டு வராங்க. இப்ப ரீசெண்டா இந்தியாவுக்கு வந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கா A டீம்ல அவர் ஆடிட்டு இருந்தாரு. பெரிய பெரிய விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாரு. KL ராகுல் மாதிரியான விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாரு. 4 இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்ஸ் எடுத்துட்டு போனாரு. ஸோ த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இவரும் எம்இ கேப் டவுன்ல. அண்ட் இவ்வளவுதான் ப்ரோ எம்இ கேப் டவுன்ல யங்ஸ்டர்ஸ். அடுத்த டீம் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லா ஒரே ஒரு வென்யூவை பத்தி நம்ம அடிக்கடி பேசிக்கினே வந்தோம். போலன் பார்க். அந்த போலன் பார்க்கோட ஹோம் டீம் பால் ராய்ஸோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, போன வருஷம் 20 ஓவரும் ஸ்பின்னரை வச்சு ஓட்டினாங்க. ஒரு T20 ஃபார்மேட்ல 20 ஓவரும் ஸ்பின்னரை வச்சு ஓட்டின முதல் டீம் பால் ராயல்ஸ். அதுக்கு காரணம் இந்த பிச்சோட கண்டிஷன். அப்படி பக்காவான ட்ராக். ஜோரூட்லாம் போட்டார். 20 ஓவரும் பவுலிங் போட வச்சு அழகு பார்த்த ஒரு வென்யூ இது. இந்த வென்யூவோட சிறப்பம்சம் என்னன்னா, இதுதான் ஸ்பின்னருக்குன்னு நேர்ந்து விட்ட ஒரு பிச். அந்த பிச்சில் ஆட போற பால் ராயல்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது?
ஆட போற பால் ராயல்ஸ் இல்ல, மத்த டீம்ஸ்க்கெல்லாம் பால் ஊத்த போற பால் ராயல்ஸ். அப்படிதான் இருக்கு இந்த ஸ்குவாடு. போன சீசன் நீங்க சொல்லியிருந்தீங்க ஜோ ரூட் எல்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஜோ ரூட் எல்லாம் வந்து 4 ஓவர் போல்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணாரு அப்படின்னு. பார்ட் டைம் ஸ்பின்னர்லாம் கிடையாது. நாங்க 4 ஸ்பின்னர்ஸ் டைரக்டாவே எடுத்துட்டு வரோங்கிற மாதிரி இந்த டைம் 4 ஸ்பின்னர்ஸ் டைரக்டா செட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க பால் ராயல்ஸ். ஸோ யார் யார் ஆட போறாங்க அப்படிங்கிறது ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த டீமை பத்தி நான் பிளேயிங் 11 இதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி, ராயல்ஸ் பிரான்ச்சைசி known ஃபார் grooming youngsters since its inception. ஷேன் வார்ன் காலகட்டத்தில இருந்தே யங்ஸ்டர்ஸ் எடுத்துட்டு வந்து பெரிய பெரிய டீம்ஸ், மற்ற டீம்ஸ்க்கெல்லாம் சவால் விடுற ஒரு டீம்னா, ஒரு பிரான்ச்சைசினா அது இந்த ராயல்ஸ் பிரான்ச்சைசி தான். 2008ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வைபவ் சூரியவன்ஷி வரைக்கும் யங்ஸ்டர்ஸை எடுத்து க்ரூம் பண்ணி நம்பிக்கையா பிளேயிங் 11 ஆட வைக்கிற இந்த பிரான்ச்சைசி சவுத் ஆப்பிரிக்காலையும் பால் ராயல்ஸ் மூலியமா இந்த விஷயங்களை பண்ணிட்டு வராங்க. அதுல வந்து சில பல பிளேயர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, 17-year-old ஜே பேசன், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், மிச்சல் ஸ்டார்க்கோடைய ஒரு மோல்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு டால் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், நல்லா பவுன்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாரு, நல்ல பேஸ்ல போல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இவரை எடுத்திருக்காங்க இந்த சீசனுக்கு. அதே மாதிரி விஷன் ஹாலம்பெகேன்னு ஒரு ஸ்ரீலங்கன் டாப் ஆர்டர் பேட்டர், ஸ்ரீலங்காவுடைய நெக்ஸ்ட் சென்சேஷன். விஷன் ஹாலம்பெகே ஒரு டாப் ஆர்டர் பேட்டர், ஒரு ஆல்ரவுண்டர். இப்போ வந்து வேர்ல்ட் கிரிக்கெட், இப்போ வந்து கிரிக்கெட் சர்க்கியூட்ல 160 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு. டீசெண்டா கண்ட்ரோல்டு லெக் ஸ்பின்னும் போல்ட் பண்ணுவாரு. டாப் ஆர்டர் பேட்டர், டைரக்டா பிளேயிங் 11 ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒரு ஓப்பனிங் பேட்டரா. அது போக ஜெர்சி நாட்டுல இருந்து ஆசா ட்ரைப்னு ஒரு 21-year-old பேட்டரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவரு இங்கிலாந்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. வெறும் 21 வயசு தான் ஆச்சு. இப்பவே 1000 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரன்ஸுக்கு மேல அடிச்சிட்டாரு. இந்த வருஷம் நடந்த T20 பிளாஸ்ட்ல கிளாமோகருக்காக 14 இன்னிங்ஸ்ல 312 ரன்ஸ் அடிச்சாரு, 150 ஸ்ட்ரைக் ரேட்ல. அதே மாதிரி இங்கிலாந்துடைய அண்டர் 19 கேப்டன், இப்ப இந்த வர வேர்ல்ட் கப்புக்கு அண்டர் 19 கேப்டனா இருக்க போற தாமஸ் ரியூ அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து பிளேயர் செம்மையா சிக்ஸஸ் அடிப்பாரு. இப்ப ஜூலை மாசம் இந்தியன் டீம் அங்க டூர் போயிருந்தாங்க. போட்டு பிரிச்சாரு நம்ம பவுலர்ஸ. 18-year-old பேட்டர். ஸோ இவரையுமே எடுத்து குரூம் பண்ண போறாங்க. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு பிளேயர், இங்கிலாந்துல இருந்து ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பிளேயர், இங்கிலாந்தோடைய அண்டர் 19 கேப்டன், ஜெர்சி நாட்டுல இருந்த கூட ஒரு பிளேயர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த பிரான்ச்சைசி அவங்களுக்கு வந்து எப்படின்னா, நாங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே எங்களுடைய பிரான்ச்சைசி யங்ஸ்டர்ஸை குரூப் பண்ணிட்டே வருது, நாங்க அது எங்க போனாலும் செய்யதான் போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்குவாட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா வந்து பிளேயிங் 11 இதை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓவர்வியூ, உங்களுடைய ஒப்பீனியன், அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பால் ராயல்ஸ் வந்து ஆக்ஷன்ல வந்து லாட் ஆஃப் பிளேயர்ஸுக்கு முன்னாடி முந்தி அடிச்சுன்னு போனாங்க. ஆனா ஒரு கட்டத்துல வரைக்கும் அவங்களால சைனிங்கே பண்ண முடியல. என்னடா பால் ராயல்ஸ் வந்து சைனிங்கே பண்ண முடியாம தருமாறுறாங்க. ஆனா அவங்க ஒரு டெலானோ பாட்ரிகர் அந்த ஒரு பிளேயர் சைனிங் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் பால் ராயல்ஸ் வந்து ஒரு கேம் சேஞ்சர் சைனிங்கா இருக்கும். அவங்க வந்து பெனாம் அப்பாக்காவை இழந்தாங்க. அந்த இடத்துக்கு ஒட்டினல் பாட்மன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஒட்டினல் பாட்மனை இவங்க கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி முஜிபுர் ரஹ்மான் இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்ல வந்து இருக்கிற ஒரு பிளேயர். ஜாஸ் பட்லரை இழந்தாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த ஜாஸ் பட்லரோட ஒரு வாய்டை வந்து டேன் லாரன்ஸ்ன்ற ஒரு பிளேயரால இவங்க வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். இல்லைனாலும் நீங்க சொன்ன யங்ஸ்டர் வந்து ஒரு பிளேயர் ஒருத்தர் சொன்னீங்க, ஜெர்சி நாட்டுல இருந்து ஒரு பிளேயர், இல்ல ஸ்ரீலங்கன் பிளேயர் விஷன் ஹாலம்பெகே, ஒரு பிளேயர், அவரும் டாப் ஆர்டர். ஆனா இந்த ஒரு ஜெர்சி டீம் பிளேயர் அசா ட்ரைப். இந்த பிளேயரை வந்து நான் வந்து பிரிட்டோரியஸ் இருக்கிறாருல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன், பிரிட்டோரியஸ் இவரையும் வச்சு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கொடுக்க நான் இப்ப எப்படி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்ஷியும் வச்சு இடிக்கிறாங்க 6 ஓவருக்கு 80, அங்க எப்படி ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் செட்ல போறாங்களோ இந்த பிச்சரை நான் வந்து 6 ஓவருக்கு 55. இந்த பிச்சோட கண்டிஷன் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் பிளேல இருந்தே ஸ்பின்னர்ஸோட தான் வர போறாங்க ஆப்போனன்ட்ஸ் எப்படின்னு கண்டிப்பா. அப்படின்னு இருக்கும்போது நான் ஒரு ரியலிஸ்டிக் டார்கெட் வந்து 55 ரன் 60 ரன் எனக்கு எடுத்துருந்தேன். அதுதான் என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் ரியலிஸ்டிக் டார்கெட்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் ஆ பார்க்கலாம். இன்னொன்னு நம்ம வந்து ரூபின் ஹெர்மைன்
இவரும் வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு பிளேயர், நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ப்ரீவியஸ் எடிஷன்ல. அவரோட அடிஷனும் ஒரு நல்ல அடிஷன் தான். ஸோ ஆல்சோ கைல் வெட்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து வெரேனி. ஸோ பால் ராய்ஸை பொறுத்த வரைக்கும் டீம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. அவங்களோட வென்யூக்கு தகுந்த மாதிரியான பிளேயர்ஸை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த டீம் அவே கண்டிஷன்ஸுக்கு போனா இதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுமா? விஷால் மலிங்கா, பாட்மன், இந்த மாதிரி வேரேன், டுவாண்ட்ரி பெட்டோ. ஆனா டுவாண்ட்ரி பெட்டோரியஸ் வந்து இங்க ஒரு கீ ஃபேக்டர். லைக் வைபவ் சூரியவன்ஷி, மெயின் டீம் சூரியவன்ஷி எப்படியோ அதே மாதிரி பெட்டோரியஸ். அவர்கிட்ட இருந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ஸ் வந்துக்கினே இருக்கணும். அவர்கிட்ட இருந்து ஸ்டார்ஸ் ட்ரை அப் ஆனா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பால் ராய்ஸ். ஓவர் டு கீகா. ஸோ ஆக்சுவலா இந்த டீம்ல ஒரு நல்ல பேலன்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த ஹோம் வென்யூக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிளேயிங் லெவன் நான் செட் பண்ணியிருக்கேன். அது நம்ம எப்படின்னு பார்ப்போம். லாண்ட்ரி பெட்டோரியஸ் விக்கெட் கீப்பர், ஓப்பனர். அவர் கூட சேர்ந்து ஆட போறது நீங்க சொன்ன மாதிரி டான் லாரன்ஸை வச்சு ட்ரை பண்ணலாம், ஓபன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா விஷன் ஹாலம்பேகே, அவர் ஆக்சுவலா ஸ்பின்னும் போடுவார். ரெண்டு பேருமே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அண்ட் ஸ்பின்னர். அந்த இடத்துல ஓவர்சீஸ் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டா நான் அந்த இடத்துல ரெண்டு பேரை வச்சிருக்கேன். நம்பர் 3ல ரோபின் ஹெர்மன் ஆடிடுவாரு. 4ல வந்து கைல் வேரினே இல்லைன்னா கீகன் லைன் கேட்செட்னு ஒரு பிளேயர் இருக்காரு. ஸோ அவரை வந்து அந்த லைக் டு லைக் அந்த நம்பர் 4ல, டேவிட் மில்லர் நம்பர் 5, நம்பர் 6ல சிக்கந்தர் ரசா, 7ல டெல்னோ போட்ரிகர், நம்பர் 8ல ஜான் ஃபோர்ச்சூன். அவர் ஆக்சுவலா போன சீசன்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கீ பிளேயரா இருந்தார். ஃபர்ஸ்ட் ஓவரே அவர் தான் போல் பண்ணுவாரு. இங்க போலண்ட் பார்க்ல வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் சின்ஸ் 2021 அவரு தான். ஜான் 14, முஜிபுர் ரஹ்மான் வச்சிருக்காங்க. நம்பர் 10 அண்ட் 11. நம்பர் 10 ஒருவேளை பெரிய வென்யூஸ்க்கு போனாங்க, ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா யஷன் மலிங்கா வச்சு ஆடலாம். இல்ல குட்டகேஷ் மொய்டே இருக்காரு. பீட்டர், ஆக்சுவலா பீட்டர் இங்கதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன பீட்டர் லெக் ஸ்பின்னர் இல்ல, அவர் பிரிட்டோரியான்னு தான் நினைக்கிறேன். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் தான் நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணி பண்ணோம். ஓகே ஓகே, நம்ம அந்த குட்டகேஷ் மொய்டே வச்சுப்போம். ஸ்பின் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு பார்த்து ஓட்னில் பாட்மேன் நம்ம வச்சுப்போம். ஸோ நான் வந்து குட்டகேஷ் மொய்டே நான் வந்து உள்ள எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படி பார்த்துட்டீங்கன்னா இந்த பிளேயிங் லெவன்ல பாட்மேன் மட்டும்தான் ஒரே ஃபாஸ்ட் போலர். இந்த இடத்துல நீங்க இப்போ போலண்ட்ல மேட்ச் ஆடுறீங்கன்னு வச்சுப்போம். இந்த பிளேயிங் லெவன் தான் ஆட போறாங்க. பாட்மேன் மட்டும்தான் ஒரே ஒரு ஃபாஸ்ட் போலர். இங்க செகண்ட் ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் வந்து போன வருஷம் கேலியம்னு ஒரு பிளேயர் இருந்தாரு இங்க. அந்த ஒரு இடத்துலதான் இந்த டெல்னோ போட்ரிகரை எடுத்துட்டு வர போறாங்க. ஒரு மேல டாப் ஆர்டர்ல தேவைப்பட்டா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டாப் ஆர்டர் பேட்டர், அந்த டாப் 7 ஒரு ஃபினிஷர் ரோல் எம்ஐ கேப்டனுக்கு பண்ணாரு, அந்த மாதிரி ஆடிடுவாரு. ஸ்பின் ட்ராக்ஸ் 5 ஸ்பின்னர்ஸை வச்சு ஓட்டணும் அப்படின்னா இங்க வந்து குட்டகேஷ் மொய்டே இருக்காரு, முஜிபுர் ரஹ்மான் இருக்காரு, ஜான் 14 இருக்காரு, சிக்கந்தர் ராசா மேல பேட்டிங்ல ஆர்டர்ல வந்துடுறாரு, டான் லாரன்ஸ் இல்லைன்னா நான் விஷன் ஹாலம்பேகே சொல்லியிருந்தா ரெண்டு பேருமே கேன் போல் ஸ்பின். ஸோ இந்த இடத்துல 5 ஸ்பின்னர்ஸ் கவர் ஆயிட்டாங்க. 8, 9 and 10ல 3 ஸ்பின்னர்ஸ் வந்துடுறாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர், டாப் ஆர்டர்லயே ஒரு ஸ்பின்னர் இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் ரெண்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் 8 ஓவர் போல் பண்ணணும் அப்படின்னா பாட்மேனை வச்சு ஒரு 4 ஓவர் வாங்கிடலாம். அதே மாதிரி டெல்னோ போட்ரிகர் போன டைம் இந்த கேலியம் பண்ண அந்த ரோலை வந்து பண்ண போறாரு. ஸ்குவாடு பெர்ஃபெக்டா செட். இதுவே வெளியே போனாங்க அப்படின்னா குட்டகேஷ் மொய்டே ஆடின அந்த பொசிஷனுக்கு யஷன் மலிங்கா உள்ள வந்துருவாரு. ஸோ அங்க வந்து நீங்க 3 ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆடிடலாம். அது போக பேக்கப்ஸையும் நல்லா ஃபாஸ்ட் போலர் யூனிட் வந்து வச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 17-year-old ஜே பேசன்ஸ் வச்சிருக்காங்க. அவர் வந்து ஆக்சுவலா அண்டர்-18 வேர்ல்ட் கப் போறதால அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒருத்தர் சைன் பண்ணாங்க, ஒக்கிலே செலே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்கேப்ல ஆடின ஒரு பிளேயர் இருக்காரு. ஸோ அதே மாதிரி இன்னுமே ஒரு அக்ரெசிவ் பேஸ் பாலர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பேர் தான் வாயில வரமாட்டேங்குது. முக்கேனரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் வச்சிருக்காங்க. அவரு ஆக்சுவலா ப்ரொனன்சியேஷன் வரல. அவர் வந்து ஒரு அக்ரெசிவ் ஃபாஸ்ட் போலர், 19-year-old ஃபாஸ்ட் போலர். அவருமே வந்து அண்டர் 19 கிரிக்கெட்ல ஆடி இருக்காரு சவுத் ஆப்பிரிக்கால. ஸோ இந்த மாதிரியான பவுலர்ஸ் ஆக்சுவலா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஆஸ் தே ஆர் பிளேயிங் 5 மேட்சஸ் அட் தேர் ஹோம் கிரவுண்ட் போலண்ட் பார்க். அவங்க அவேல ஆடக்கூடிய 5 கேம்ஸ்லயும் 2 வென்யூ ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு தகுந்த மாதிரியான வென்யூவா தான் இருக்க போகுது. இதை தெரிஞ்சு வச்சுட்டவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷனா யஷன் மலிங்கா யூஸ் பண்ணிக்கலான்னு தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஸ்பின்னர்ஸ் தான். இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில வென்யூஸ் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி
இப்ப ரீசெண்ட் டைம்ல சவுத் ஆப்பிரிக்காவுடைய கிரவுண்ட்ஸ் எல்லாமே ஸ்பின்னுக்கு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. 2027 வேர்ல்ட் கப் வரும்போது நம்ம 3 ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்தியன் டீம் மற்ற டீம்ஸ் எல்லாம் அப்படி பிளான் பண்ணி வந்தாலும் வரலாம். ஒரு சில வென்யூஸ் ஸ்டில் ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஃபாஸ்ட் பவுலர் வேணும், ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் எக்ஸ்பீரியன்ஸான ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல கேப்டவுன் மாதிரியான இடத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த 5 ஹோம் கேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 5 ஹோம் கேமா அவங்க யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஸ்குவாட் பெர்ஃபெக்டா செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 5 மேட்சஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னொரு 2 ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட் இருக்கும். அதுலயும் இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பின்னர் எடுத்துட்டு போயிட்டாங்க, 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போயிட்டு வின் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா பிளே ஆஃப் உறுதியாயிரும். பட் பிளே ஆஃப்ல போயிட்டு அங்க வந்து இவங்களுக்கு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட் இல்லாம பிளே ஆஃப்ல ஒரு கேப்டவுனோ இல்ல பிரெட்டோரியாவோ போயிடுச்சு அப்படின்னா அங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க இந்த டீம். பேக்கப்புக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, பட் அன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. அப்படிங்கும் போது போலன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பட் ஹோம் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டா செட் ஆயிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பால் ராயல்ஸ் மற்ற டீமுக்கு ஹோம்ல பால் ஊத்தி அனுப்ப போறாங்க. இது வரைக்கும் 5 டீம் பார்த்துட்டோம். இதுல அண்டர் 19 பிளேயர்ஸ் நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தீங்க. அந்த பிளேயர்ஸ் ஸ்டார்டிங்ல இல்ல அதான் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பிளேயர்ஸ். ஏன்னா அது நான் வந்து ஸ்பெஷல் மென்ஷனா பண்ணுவேன். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் என்ன இம்ப்ரெஸ் பண்ண பிளேயர்ஸ். நான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட டொமஸ்டிக் லீக் அண்டர் 19 லீக் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணும்போது அண்ட் ஆல்சோ இந்த ஸ்ரீலங்கன் பிளேயர் ஜெர்சி பிளேயர் எல்லாம் இருந்தாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன பிளேயர். அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மென்ஷன் பண்ணேன். அடுத்த டீமுக்கு போயிடலாம். இது வரைக்கும் 5 டீம் பார்த்துட்டோம். 6வது டீம். இந்த டீம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான டீம். எஸ்ஐ T20ல எஸ்ஐ T20யோட ஒரு டெக்கரேட்டட் பிரான்ச்சைஸ்னா இந்த டீம் தான். 2 தடவை சாம்பியன்ஷிப் வின் பண்ண டீம். லாஸ்ட் டைம் ஃபைனலிஸ்ட். அதுவும் ஃபைனலிஸ்ட் அவுட் ஆஃப் நோவேர். அவங்க ஒரு கட்டத்துல குவாலிஃபையே ஆவாங்களான்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க்ல இருந்த இடத்துல இருந்து எல்லா டீமையும் உடைச்சி தள்ளி எலிமினேட்டர்லாம் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் வந்த ஒரு டீம். அன்பார்ச்சுனேட்டா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி சைடு கிட்ட அவங்களால டஃப் கொடுக்க முடியல போன ஃபைனல்ஸ். ஸோ டாக்கிங் அபவுட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். இந்த வருஷம் மிகப்பெரிய அடி அவங்களுக்குன்னா அவங்களோட 3 டைம் ஃபைனலிஸ்ட் கொண்டு போன கேப்டன் எய்டன் மார்க்கரம் மிஸ் பண்றாங்க. அவரோட இடத்துக்கு கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ் கேப்டனா வராது. லாட் ஆஃப் ஒரு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்போட மிக சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு காம்பினேஷனை மொத்தமா சுக்குநூறா உடைச்சிட்டாங்க. ஒரு புது காம்பினேஷனோட வராங்க. இந்த காம்பினேஷன் எப்படி செட் ஆக போகுது? குறிப்பா பேட்டிங் யூனிட் மொத்தமா புதுசா இருக்கு. இந்த யூனிட் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து அவங்க இழந்த பிளேயர்ஸுக்குன்னு ஓரளவு அவங்க டீசெண்டா பிளேயர்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ஹவு தே ஆர் கோயிங் டு பர்ஃபார்ம், அதுதான் முதல் கேள்வி. பவுலிங் பொறுத்த வரைக்கும் அவங்களோட மிக முக்கியமான ஆளு மார்க்கோ கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ். இவங்க 2 பேரை வச்சுதான் அவங்க டீமை கட்டமைச்சிருக்காங்க. ஓரளவு உங்க டீமையும் கட்ட அமைச்சிட்டாங்க. வித் என்ட்ரி ஆஃப் அல்லா முகமது கசன்ஃபர் வைல்ட் கார்டு என்ட்ரியில உள்ள வந்தாருன்னு நினைக்கிறேன். அவரோட என்ட்ரி வந்து ஈஸ்டர்ன் கேப்போட கான்டெக்ஸ்டுக்கு வந்து பெரிய பூஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ அது அவங்களோட காம்படிட்டிவ்னஸ் வந்து பூஸ்ட் ஆக்கி இருக்குது. ஹவு இஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்? தொடர்ந்து ஃபைனல்ஸ் வர்ற ஈஸ்டர்ன் கேப் இந்த முறையும் ஃபைனல்ஸ் வருமா? ஓவர் டு கீகா. ஸோ நீங்க முன்னாடியே சம்மரைஸ் பண்ணியிருந்தீங்க பியூட்டிஃபுல்லா. டீமோடைய அந்த பேட்டிங் யூனிட் அப்படிங்கிறது டோட்டலா சுக்குன பேட்டிங் யூனிட் மட்டும் இல்ல, ஓவரால் அந்த டீமே வந்து இந்த மெகா ஆக்ஷன்ல சுக்குநூறா உடைக்கப்பட்டுச்சு. எப்படி மும்பை இந்தியன்ஸோடைய இந்த கடப்பார லைனப் 2021ல உடைக்கப்பட்டுச்சு 2021க்கு அப்புறம், இப்ப சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கும் அதே தான் நடந்திருக்கு. இந்த மெகா ஆக்ஷன்ல பெருசா பாதிக்கப்பட்ட டீம்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்ட் கேப் தான். பட் அதை ஓரளவுக்கு திரும்ப ரீபில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு போன பிளேயர்ஸ் எதிர்பார்க்கிற மாதிரியான பிளேயர்ஸ் போயிருந்தாலும் குவிண்டன் டிகாக் உள்ள வந்திருக்காரு, ஹூ இஸ் இன் சூப்பர் ஃபார்ம். ஸோ அவர் வந்து திரும்ப ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வந்திருக்காரு. அவர் அந்த ஓப்பனிங் பொசிஷன்ல ஆட போறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அவர் கூட ஓபன் பண்ண போறது ஜானி பேஸ்டோ, இன்னொரு விக்கெட் கீப்பர் பேட்டர். அவர் வந்து மற்ற லீக்ஸ்ல எல்லாம் அடிச்சு பொழக்கிறாரு. போன வருஷம் SA20 லீக்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நீங்க முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இந்த சீசன் அவர் வந்து டாப் ஆர்டர்ல நம்ம ஓப்பனரா வர போறாரு. அவருக்கு பட்டா பாக்கிய படாட்டி லேகியமா தான் இருக்க போகுது சவுத் ஆப்பிரிக்கால. மேபி அவருடைய இந்த ரீசன்ட் ஃபார்மை பேஸ் பண்ணி அவங்க எடுத்திருக்கலாம். மேபி அது அந்த ஒரு கான்பிடன்ட்ல வந்து விளையாண்டாரு அப்படின்னா படலாம். அதான் சொன்ன மாதிரி பட்டா பாக்கிய படாட்டி லேகிங்கிற ஒரு பிளேயர் ஒரு இடத்துலதான் அந்த ஒரு டாப் ஆர்டர் இருக்கு.
குவிண்டன் டிகாக் நல்லா அந்த டீமை செட் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாரு. அடுத்தது நம்பர் 3ல வந்து ஹெர்மன், சாரி ஹெர்மன் தான் வர போறாரு நம்பர் 3ல. எஸ், ஹெர்மன் பிரிட்ஸ்கி, மேத்யூ பிரிட்ஸ்கி. இல்ல நான் மேத்யூ பிரிட்ஸ்கி நம்பர் 4ல வச்சிருக்கேன். ஹெர்மன் வந்து பிரிட்ஸ்கி நம்ம பால் ராய்ஸ் ஹெர்மன் நம்ம பார்த்தோம், அதனால இல்ல எனக்கு இன்னொரு வந்து doubt ஹெர்மன் ஆச்சு. இருக்காரு, ஐ திங்க் இன்னொரு ஹெர்மன் இருக்காரு. புரியுங்களா? இன்னொரு ஹெர்மன் இருக்காரு. அது ஆக்சுவலா போன சீசன் ஈஸ்கேப்ல ஆடினாருன்னு நினைக்கிறேன். நம்பர் 3ல இவரு தான் பேர் ஆடினாரு என்னது ப்ரோ? நினைக்கிறேன். இன்னொரு ஹெர்மன். ஒரு ஜே ஹெர்மைன் ஆ போட்டிருக்காங்க. ஆ ஹெர்மன் ஹெர்மன். ஓகே, ரைட் 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 ரைட். ஏன்னா என்னோட நம்பர் 4ல நான் ஹெர்மன் வச்சிருந்தேன். ஓகே ஓகே. ஜே ஹெர்மைன் அவரு நம்பர் 3. எனக்கு நான் போன சீசன் நம்பர் 3 தான் ஆடினார்னு நினைக்கிறேன். நம்பர் 4ல மேத்யூ பிரெட்ஸ்கி, 5ல ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் கேப்டன். இங்க வந்து நம்பர் 6ல வந்து எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. லூயிஸ் கிரெகரி ஆர் கால்ஸ், ஜேம்ஸ் கால்ஸ். ஜேம்ஸ் கால்ஸ் வந்து இங்கிலாந்துல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இங்கிலாந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்ல. ஸோ ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல பேட்டரும் கூட, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஸோ இந்த இடத்துல நான் டீமோடைய காம்பினேஷனுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். சென்னரன் முத்துசுவாமி ஒரு ஆல்ரவுண்டர், அவர் மேல வந்துருவாரு. அண்ட் மார்க்கோ யான்சன் அட் நம்பர் 8, நம்பர் 7 நம்பர் 8. அந்த சென்னரன் முத்துசுவாமி அண்ட் மார்க்கோ யான்சன் 2 ஆல்ரவுண்டர்ஸ், அது எப்படி வேணா ஸ்வாப் பண்ணிக்கலாம். 6, 7, 8ல ஆல்ரவுண்டர்ஸ் வராங்க. இந்த இடத்துலதான் எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்ப நான் மார்க்கோ யான்சன் ஒரு நல்ல ஹிட்டரா வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்தியால எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா பொழந்து எடுத்தாரு T20ல, ODIஸ்லயும். பட் சென்னரன் முத்துசுவாமி எஸ் சென்னரன் முத்துசுவாமி நம்ம பார்த்தோம் அவருடைய பேட்டிங் எபிலிட்டி இந்த டூர்ல. பட் ஸ்டில் நான் என்ன எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, இவங்க எல்லாமே ஒரு நம்பர் 8ல வரக்கூடிய ஒரு பிளேயரா தான் பார்ப்பேன். பட் ஸ்குவாட் காம்பினேஷன், பிளேயிங் 11 காம்பினேஷன் எடுத்து பார்க்கும்போது இவங்க 2 பேருமே விளையாட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் நம்பர் 7 அண்ட் நம்பர் 8ல இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்பர் 6ல கிரெகரி அண்ட் ஜேம்ஸ் கால்ஸ் 2 பேருமே வந்து ஸ்டில் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த சைட்ல. அப்படிங்கும்போது அது வந்து கொஞ்சம் இன்பேலன்ஸா இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் எப்படி சொல்றது, என்னை பொறுத்த வரைக்கும் அன்பேலன்ஸா தெரியுறாங்க. பட் பார்ப்போம் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு. பவுலிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எல்லாம் வித் மார்க்கோ யான்சன், அலாகசன் ஃபார் ஸ்பின்னர், ஆண்ட்ரி நாட்கியா இருக்காரு, ஆடம் மில்னே ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க. லுத்தோ சிப்பாம்ல வந்து போன சீசன் சூப்பரா பண்ணியிருந்தாரு. மேபி அவரும் கூட நீங்க நம்ம உள்ள எடுத்துட்டு வரலாம். ஆண்ட்ரி நாட்கியாவோட அவரு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் நாட்கியா ஃபார் இஸ் பேஸ் 150க்கு மேல போடக்கூடிய ஒரு பிளேயர், ஸோ த்ரெட்டனிங் பவுலர். ஸோ ஆடம் மில்னே இருக்கும்போது நான் லுத்தோ சிப்பாம்ல வந்து நான் அந்த ஆண்ட்ரி நாட்கியா பிளேஸ்ல எடுத்து வச்சிருப்பேன். பட் ஸ்குவாட் பேலன்ஸ் கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல ரொம்பவே சூப்பரா அந்த பவுலிங் யூனிட் வந்து நல்லாவே சூப்பரா செட் ஆயிருக்கு. யான்சன், சிப்பாம்லா, நாட்கியா, ஆடம் மில்னே இவங்க எல்லாம் வச்சு பெர்ஃபார்ம் சூப்பரா செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப் ஆர்டர் பிரெட்ஸ்கி, ஹெர்மன், குவிண்டன் டிகாக், ஜானி பெஸ்டோ இவங்களுமே வந்து ஓரளவுக்கு நான் அந்த ஜானி பெஸ்டோடைய அந்த ரீசன்ட் ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணும்போது அந்த இடமுமே எனக்கு வந்து ஓகேவா தான் தோணுது. மிடில் ஆர்டர் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய கன்சர்னா தெரியுது. இந்த டீம் ஒருவேளை லாஸ்ட் 3 சீசன்ல பண்ண முடியாத ஒரு விஷயம், அதாவது லாஸ்ட் சீசன் 3 சீசன்ல ஃபைனல்ஸ் போனாங்க, அது இந்த சீசன் மிஸ் ஆகும் அப்படின்னா இந்த 3 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் டிப் ஆகிற பட்சத்தில் எனக்கு வந்து அது ஒருவேளை நம்பர் 3 நம்பர் 4லயோ இல்ல பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி பாக்குறேன். பட் அந்த பேக்கப்ஸ்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா செட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம அதை பத்தி பார்க்கும்போது ஒருவேளை அவங்க கூட அந்த ஸ்குவாட்ல உள்ள வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம், அவங்கள கூட டைரக்டா எடுத்துட்டு வரலாம். ஸோ அந்த பிளேயர்ஸை பத்தி நான் பார்க்கும்போது சொல்றேன். ஓவர் டு யூ. எனக்கு ஸ்டப்ஸ் வந்து மார்க்கரமோட ஷூஸை ஃபில் பண்றதுன்றது வந்து இங்க மகேந்திர சிங் தோனியோட இடத்தை நீங்க ஃபில் பண்றதுக்கு சமம். எஸ்ஏடில தன்னை வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு கேப்டனா மார்க்கரம் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. இப்ப மார்க்கரம் வந்து உங்க கையில இல்ல. அவரோட ஷூஸை வந்து ஸ்டப்ஸ் எப்படி ஃபில் பண்ண போறாருன்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். கன்சிடரிங் கரண்ட் ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து இன் அண்ட் அவுட்டா இருக்கிறார், நாட் ரெகுலர் பிளேயர். சவுத் ஆப்பிரிக்கால வந்து தற்போதைக்கு அவர் இன் அண்ட் அவுட்ல தான் இருந்துன்னு இருக்கிறாரு கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ். அந்த ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்குது. ஆல்சோ சன்ரைசர்ஸுக்கு வந்து இப்ப சப்போஸ் ஜானி பேஸ்டோ வந்து இங்க ஃபெயில் ஆனா, முன்னாடி டானி டிசோசி இருந்தார். இப்ப டானி டிசோசியோட சர்வீசஸ் இப்ப அவங்களுக்கு இல்ல. சரியான பேக்கப்ஸ் வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்களான்னு கேட்டா அங்க ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸா இல்ல எனக்கு டாப்ல வந்து.
நீங்க யாராவது ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங் மாதிரி பண்ணி தான் நீங்க கொண்டு வரணும். முன்னாடி ஒரு காலத்துல வந்து ஆள் இல்லாதப்ப இவங்க வந்து பவுமா சைன் பண்ண வச்சு பவுமா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அப்படிதான் டானி டிசோசியும் உள்ள வந்தார். டானி டிசோசியும் இப்போ பவுமா பேக்கப்பா இருக்காரு கொண்டு நீங்க இல்ல இப்போ பவுமா வெளியே தான் இருக்காரு, நீங்க சைன் பண்ணி வேணா எடுத்துட்டு வரலாம். பண்ணுவாங்களா அதுதான் கேள்வி. பவுமாவை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வருவாங்களான்றது ஒரு கேள்வி. ஆனா பவுமா வந்தாருன்னா அது ஒரு லக் ஃபேக்டர் அப்படி இப்படின்னு போயிடும். இது கூட சப்போஸ் ஸ்டப்ஸ் சொதப்பனா அடுத்த ஆப்ஷன் அவங்க பவுமா உள்ள கொண்டு வர பார்ப்பாங்க, இன்டகிரேட் பண்ண பார்ப்பாங்க. அதை அவங்க யோசிப்பாங்க. அதை யோசிக்க மாட்டாங்கன்னு இல்லை. பட் இப்ப அப்படியே வச்சிருவோம். ஸ்டப்ஸையே நம்ம பண்ணுவோம். ஏன்னா ஸ்டப்ஸ் ஒரு ஃபியூச்சர் ஸ்டார் மாதிரி. அவரும் வந்து இப்போ வயசு அவர் கையில இருக்குது. அவர் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணா இந்த மாதிரி கேப்டன்ஷிப்ல தன்னை ப்ரூவ் பண்ணாதான் அவர் ஒரு ஆல் ஃபார்மட் பிளேயரா அவரை வந்து இந்த நிறுத்திக்க முடியும். ஸோ யான்சன் ஒரு ஃபேக்டர் சொல்லியிருந்தீங்க. யான்சன், செனிரான் முத்துசாமி. யான்சன் வந்து அவங்க வந்து ஒரு நம்பர் 7 பேட்ஸ்மேனாவே அவங்க பாக்குறாங்க. அவங்க அதனால வந்து நம்பர் 6ஓட நிறுத்திட்டு யான்சன் அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்றாங்க. சப்போஸ் யான்சனால அந்த பேட்டிங்கை கொடுக்க முடியும்னா டெப்த் அடிவாங்க, பேட்டிங் டெப்த் அடிவாங்க, 6ஓட நின்று போயிடும். டிபிக்கல் சவுத் ஆப்பிரிக்கன் இன்டர்நேஷனல் டீம்ல நடக்கிற பிரச்சனையே ஈஸ்டர்ன் கேப்புக்கும் ஆகிடும். இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதே சமயம் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இஸ் குட். அல்லா கசன்ஃபர் வந்தது வந்து இவங்களுக்கு வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியில உள்ள வந்தது வந்து இவங்களுக்கு வந்து பெரிய பூஸ்ட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னருக்குன்னு இவங்க போக வேண்டிய அவசியமும் இல்லை. இவரோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருக்குது. எம்ஐ எமிரேட்ஸுக்காக ஓவர் எக்கனாமி 6ல இருந்து 6.7 போட்டுக்கின்னு இருக்கிறார். அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து அவரோட மிஸ்டி வந்து ஈஸ்டர்ன் கேப்புக்கு கை கொடுக்கும், அலாங் வித் செனிரான் முத்துசாமி. இவங்களுக்கு எல்லாமே செட் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனா மார்க்கரம்ன்ற ஃபேக்டரை வந்து அவங்க ஃபீல்டுல மிஸ் பண்ணாம இருந்தா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மிஸ் பண்ற சிச்சுவேஷன் இருந்தா ஈஸ்டர்ன் கேப்பை காப்பாத்துறது கஷ்டம். இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா எம்ஐ எமிரேட்ஸ் நடுவில் சொன்னீங்க. ஆக்சுவலா இவங்க எப்படி பாத்துட்டீங்கன்னா மிஸ்டர் பீன் ஒரு இதுல காப்பி பண்ணி அப்படியே ஈயடிச்சான் காப்பி மாதிரி பண்ணுவாரு. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸோட பாதி பிளேயர்ஸ் இங்கதான் இருக்காங்க ஈஸ்டர்ன் கேப்ல. ஜானி பேஸ்டோ மும்பை இந்தியன்ஸோட பிரான்ச்சைசியில இப்ப ஆடிட்டு இருக்காரு. குவிண்டன் டீகாக் புது வரவு இல்ல பழைய எக்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸோடைய பல பிரான்ச்சைசி எம்எல்சியில ஆடிட்டு இருக்காரு. இப்ப திரும்ப மும்பை இந்தியன்ஸுக்கு வந்திருக்காரு. கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் மும்பை இந்தியன்ஸ்ல தான் முதல்ல சைன் பண்ணி ஐபிஎல் ஆடினாரு. அதே மாதிரி நல்ல பாயிண்ட். எம்ஐசிடி 9 மில்லியன் வரைக்கும் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸுக்கு அப்ப போனாங்க. இவருக்கும் மார்க்கோ யான்சனுக்கும் 2 பேரையுமே தட்டின்னு போச்சு ஈஸ்டர்ன் கேப். இவங்க 2 பேரும் எம்ஐசிடி சைன் பண்ணியிருந்தா மொத்த கான்ட்ராக்ட் மாறி இருக்கும். இவங்க கீழே இருந்திருப்பாங்க, எம்ஐசிடி மேல இருந்திருக்கும். எஸ், அது அவங்க 2 பேருமே ஃபார்மர் எம்ஐ பிளேயர்ஸ் தான். மும்பை இந்தியன்ஸுக்காக ஆன பிளேயர் ஐபிஎல்ல. இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் தான் எடுத்து குரூம் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் டைம் சைன் பண்ணாங்க. அது போக அல்லா கசன்ஃபரையும் இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அவரும் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் வேரியஸ் மும்பை இந்தியன்ஸ் பிரான்ச்சைஸிக்காக ஆடிட்டு இருக்க பிளேயிங் லெவல்ல ஆட போற 5 பிளேயர் மும்பை இந்தியன்ஸ்ல ஏதோ ஒரு வகையில இன்வால்வ் ஆயிருக்க ஒரு பிளேயர் தான். இப்பவும் மும்பை இந்தியன்ஸோடய ஒரு பிரான்ச்சைஸ்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான் காவியாக்கா எடுத்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு காவியாக்காவுக்கு மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எங்க போனாலும் எங்களையே ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்களாக்கா அப்படிங்கிற மாதிரிதான் எடுத்து வச்சிருக்காங்க. ஐபிஎல் போனாலும் அங்கேயே வராங்க. இப்ப சலீல் அரோரா என்ன மாதிரியான ஒரு டேலண்ட், அந்த ஒரு டேலண்டான ஒரு பிளேயருக்கு ஃபுல் பர்ஸும் போயிட்டாரு ஆகாஷ் அம்பானி. இவங்க கடன் கேட்டு இவங்க 5 கோடி மீதி வச்சது இவங்க கிட்ட கடன் கேட்டுதான் ஆக்ஷன் கேட்டிருக்கணும் போல. அவ்வளவு பர்சு போய் இவங்க இல்லைன்னா இவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. இவங்க உள்ள போது ஆட்டைகளுக்கு தான் வந்தவங்க. இல்லைன்னா அவங்களும் சலீல் அரோரா எடுத்திருக்க மாட்டாங்க. இவனுக்கு போகக்கூடாதுன்னு எடுத்துன்னு வந்தாங்க. இத காவியாக்கா ஏற்கனவே பண்ணிருச்சு 2022ல மார்க்கோ யான்சன். இவங்களுக்கு மார்க்கோ யான்சனோட நீடு தேவையான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான் அந்த சமயத்துல. ஆனா மார்க்கோ யான்சனையும் உள்ள கொண்டு வந்து நம்மளை எடுக்க விடாம பண்ணி இவங்க தூக்கின்னு போனாங்க. புவனேஷ்குமாரே அதே மாதிரி பண்ணாங்க அந்த 22ல ஸ்குவாடு செட் ஆகாததுக்கு மிக முக்கியமான காரணம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான். அக்காவோட SA20 இப்போ அது மார்க்கோ யான்சன் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸுக்கு எல்லாம் எம்ஐ போனாங்க. பட் பிட் பண்ண முடியல, கடைசியில இங்க வந்துட்டாங்க. ஸோ எப்படி சொல்றது, எங்க போனாலும் எங்களையே துரத்திட்டு இருக்காங்க. அடுத்து 100s லீக்லயும் பிரான்ச்சைசி வாங்கியிருக்காங்களா, நம்மளும் அங்க வாங்கியிருக்கோம். ஸோ இது அங்கேயும் கண்டிப்பா பண்றேன்.
அங்க அது ஆப்ஷன் கான்ட்ராக்ட் கிடையாது. சைன். ஒருவேளை ஃபியூச்சர்ல ஆக்ஷன் இருந்தால் ஆக்ஷனுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி போனால் அங்கேயும் காவி அக்கா வந்து எங்க குட்டையை குழப்புவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம். இந்த டீம்ல இந்த யங்ஸ்டர்ஸோட நம்ம அப்படியே வைண்ட் அப் பண்ணிக்கலாம். பேக்கப் அண்ட் யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டீம்ல 2 கிங்ஸ் இருக்காங்க. நம்ம கிங் இல்ல, அவர் வந்து இப்போ விஜய் ஹசாரே டிராஃபில பெர்ஃபார்ம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு. 2 கிங்ஸ் இருக்காங்க, சிஜே கிங் அண்ட் ஜேபி கிங். இவங்க வந்து சிஜே கிங் 2 பேருமே ஆல்ரவுண்டர்ஸ். சிஜே கிங் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர், ஜேபி கிங் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர். இப்போ ரீசெண்டா இருந்த சிஎஸ்ஏ 20 லீக்ல சிஜே கிங் 5 இன்னிங்ஸ்ல 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவர் வந்து ரைட் ஆர்ம் மீடியம் பேசர் அட் அன் எக்கனாமி ஆஃப் 7.5 அண்ட் ஒவ்வொரு 11 பாலுக்கும் ஒரு விக்கெட்ஸ் அள்ளிட்டு போயிருக்காரு. அடுத்ததா ஜேபி கிங், இவர் வந்து ஒரு டாப் ஆர்டர் ரைட் ஹேண்ட் பேட்டர். சிஎஸ்ஏ 20 லீக்ல இவருமே வந்து 8 இன்னிங்ஸ்ல 203 ரன் அடிச்சிருக்காரு அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 50.75, 161 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 2 பிளேயர்ல யாரோ ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் உள்ள டீமுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா அந்த டீம் கொஞ்சம் அன்பேலன்ஸா தெரியறதால இவங்க 2 பேர் மேபி மிடில் ஆஃப் த சீசனுக்கு மேல இவங்க கொண்டு வரலாம். பேட்ரிக் க்ரூகர்னு ஒரு பிளேயர் இருக்காரு. இவருமே 2024 சன்ரைசர்ஸ் ஈஸ்ட் கேப்ல தான் 10 மேட்சஸ் ஆடினாரு. போன சீசன் ஆடல, அதுக்கு முன்னாடி சீசன் சாம்பியன்ஷிப் அடிச்ச சீசன்ல 10 மேட்சஸ் ஆடி 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு, 163 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருந்தாரு. ஸோ அவருமே ஒரு ஆல்ரவுண்டர். அவருமே எடுத்திருக்காங்க ஒரு பேக்கப் ஆப்ஷனா. ஸ்ரீலங்கால இருந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்திருக்காங்க, தரிந்து ரத்நாயக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர். இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 355 விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல எடுத்திருக்காரு. ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். ரொம்ப அண்டர் ரேட்டட். ஸ்ரீலங்கா சர்க்கியூட்ல மட்டும்தான் இவர் வந்து யாரும் தெரியும். இப்ப சன்ரைசர்ஸ் ஈஸ்ட் கேப்புக்காக சைன் ஆயிருக்காரு. T20ஸ்லயுமே இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் 59 இன்னிங்ஸ்ல 73 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லங்கன் பிரீமியர் லீக்ஸ்ல இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்திருக்கு. அண்ட் ஒரு ஹேண்டி பேட்டரும் கூட. 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு, நல்லா சிக்ஸர்ஸும் அடிப்பாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மோர் தென் 350 விக்கெட்ஸ் 355 விக்கெட்ஸ் எடுத்திருக்க ஒரு பிளேயர். 10,000 பால்ஸ்க்கு மேல போல் பண்ணியிருக்காரு. ஸ்டில் அன்னோன். இவரை வந்து ஒரு ஸ்பின் ஆப்ஷனா, இவர் ஆல்ரெடி அல்லா கசன்ஸ் இருக்காங்க, சென்வரன் முத்துசுவாமி இருக்காரு. மேபி நான் வந்து இன்னுமே சொல்றேன், போலன் பார்க்குக்கு போகும்போது எல்லா டீமும் இந்த ஸ்பின் ஆப்ஷன் 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எப்படி சொல்றது, வடிவேலு தலைநகரம் படத்துல வடிவேலு வருவாரு, உனக்கு ஏதாச்சும் ஒரு காலத்துல ஒரு ஆபத்து வரும், அப்ப இந்த பெட்டியை திறந்து பாருப்பா அப்படிங்கிற மாதிரி. அந்த பெட்டியை வந்து எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா, தரிந்து ரத்நாயக்கே ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு லெஜெண்டரி ஸ்பின்னர் எடுத்துட்டு வர போறாங்க. ஸ்டில் நோட் பண்ணிக்கோங்க, போலன் பார்க்ல சன்ரைசர்ஸ் ஈஸ்ட் கேப் மேட்ச் ஆடும்போது கண்டிப்பா இவர் ஆடுறாரு. இது வந்து நான் ஒரு ப்ரெடிக்ஷனா இங்க வைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு. ஸோ அண்டர் 19 பிளேயர்ஸ் பத்தி நம்ம பார்த்தாச்சு. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ல ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே நம்ம முடிச்சாச்சு. SA 20ல SA T20 வர டிசம்பர் 26 பாக்ஸிங் டே அன்னைக்கு ஆரம்பிக்குது. 4வது சீசன், புத்தம்புது சீசன், பிராண்ட் நியூ சீசன். இந்த சீசன்ல வந்து யாரு டாப்ல இருப்பா யாரு பாட்டம்ல இருக்கான்னு ஒரு மாதிரி கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு சேலஞ்சிங் சீசனா இருக்கு. ஏன்னா எல்லா டீமுமே ஈக்குவல் வெயிட்டேஜ்ல இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் டிபெண்டிங் சாம்பியன், ஃபார்மர் சாம்பியன், சாம்பியன்ஷிப்புக்காக தேடுற அணி, இது வரைக்கும் பாட்டம்ல இருந்த அணி எல்லாமே. ஸோ இந்த சீசன் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான சீசனா இருக்கணும்னு இன்னொரு வாழ்த்துக்கள். இதுல இருந்து க்ளூம் ஆகி பேரண்ட் பிரான்ச்சைஸுக்கு போய் அங்கேயும் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு இங்க இருக்கிற பிளேயர்ஸுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இங்க இருந்து சவுத் ஆப்பிரிக்கன் எப்போ SA T20 ஆரம்பிச்சுதோ அதுல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட்டோட, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டோட ஃபார்ச்சுன்ஸும் மாற ஆரம்பிச்சு. அதையும் நான் சொல்லிக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கால SA T20 ஆரம்பிச்ச கையோட சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டார்டிங் டு வின் டோர்னமெண்ட்ஸ். த பிளேயர்ஸ் ஆர் அடாப்டிங் டு த ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸ். இந்த மாதிரியான ஒரு பெரிய குளோபல் லீக்ல ஆடும்போது இதோட ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸ் அவங்க அடாப்ட் பண்ணி ரீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல வர்ற ஒரு நாக் அவுட் ப்ரெஷரை அவங்க வந்து ஈஸ் அப் பண்ணிக்கிறாங்க, கோப் அப் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா இந்தியால வந்து டெஸ்ட ஜெயிச்சுட்டு T20 அண்ட் ODI ரெண்டுமே டஃப் கொடுத்தாங்க. டஃப் கொடுக்கலன்னு சொல்லவே முடியாது. டஃப் கொடுத்துதான் இதை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்க. அந்த அளவுக்கு அவையில போய் அவங்களோட டாமினன்ஸை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஒரு காலகட்டத்தை சவுத் ஆப்பிரிக்கா கெஞ்சிச்சு டெஸ்ட்டுக்கு, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெஸ்ட் மேட்ச் கொடுங்க. ICC அதை காதுல வாங்கல.
இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட டிமாண்ட்ஸ் ஐசிசியே அடுத்த சைக்கிள்ல வந்து நிறைவேற்றுற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பிகாஸ் தே வாண்ட் த WTC. அந்த WTCயோட இம்பாக்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அடுத்த சைக்கிள்ல உங்களுக்கு வந்து 15ல இருந்து 17 டெஸ்ட் மேட்ச் உங்களுக்கு கையில கிடைக்க போகுது. 2027 வேர்ல்டு கப் வருது. அங்கேயும் சவுத் ஆப்பிரிக்கா லுக்கிங் சாலிட். சவுத் ஆப்பிரிக்காவை ஓவர் ரைட் பண்ண முடியாத ஒரு டீமா வளர்ந்துன்னு வராங்க. அதுக்கு முக்கியமான காரணம் SA T20 என்னோட ஒரு இது. இங்க இருந்து வர்ற யங்ஸ்டர்ஸ் க்ரூம் ஆகி பெரிய லெவலுக்கு போகணும். அது சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரணும். ஏன்னா கிரிக்கெட் வளரணும்ன்றது எல்லாரோட ஒரு பார்வை. என்னோட பார்வை அதுதான். கிரிக்கெட் வளரணும். வாழ்க SA T20, வளர்க கிரிக்கெட். எங்க இருந்தாலும் கிரிக்கெட் வளரணும். ஆட் பண்ணிட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா SA20 லீக் பத்தி நீங்க சூப்பரா சொன்னீங்க. நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு பிரான்ச்சைசி கிரிக்கெட் லீக் அமைக்கணும் அப்படிங்கிறது சவுத் ஆப்பிரிக்கால பல நாள் கனவு. இதுக்கு முன்னாடி ராம்ஸ்லாம் T20 ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடந்துச்சு. நம்ம வந்து சின்ன பசங்களா இருக்கும்போது ஒரு 2014, 2013, 2014 டைம்ல நடந்துச்சு. பட் அது அப்படியே வந்து பெரிய கமர்ஷியலைஸ் ஆகாததுனால அதை அப்படியே வைண்ட் அப் பண்ணிட்டு மசான்சி சூப்பர் லீக்னு ஒரு லீக் நடந்துச்சு. அதுவும் ஒரு 2 சீசன் போச்சுன்னு நினைக்கிறேன். அதுவுமே பெரிய லெவல்ல கமர்ஷியலா எடுக்கல. அதுக்கப்புறம் SA20 லீக்னு ஒரு ஃபார்மேட்டை எடுத்துட்டு வந்து இதுல வந்து IPL டீம்ஸ் வந்து பிரான்ச்சைசியா மாறினாங்க அப்படின்னா இன்னும் கமர்ஷியல் நல்ல ஒரு கமர்ஷியல் வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி எல்லா IPL டீம்ஸ்ல 6 டீம்ஸுமே IPL டீம் பிரான்ச்சைஸ்ல இருந்து பிரான்ச்சைசி தான் அங்க ஓனர்ஸ் ஆனாங்க. அதே மாதிரி அங்கு அந்த கனெக்ஷன் இந்தியன் ஃபேன்ஸுக்கு IPL டீம் எப்படி கனெக்டா இருக்கோ அதே ஒரு கனெக்ஷனை SA20 லீக்லயும் அப்படியே ஏற்படுத்தினாங்க. இப்போ ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் இருக்கு அப்படின்னா CSK ஃபேன்ஸ் எல்லாமே ஜோபர்க் சப்போர்ட் பண்றாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே MI கேப்டவுனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பிரில்லியண்டா அந்த எப்படி கமர்ஷியலைஸ் பண்றது அப்படிங்கறத அவங்க பெர்ஃபெக்டா எடுத்துட்டு வந்தாங்க. 2 லீக்ஸ் அவங்களுடைய 2 பிரான்ச்சைசி லீக் மாடல் வந்து ஃபெயிலியர் ஆன அப்புறம் 3வது அட்டம்ப்ட்ல அந்த பிசினஸ புரிஞ்சுக்கிட்டு இந்தியன் ஃபேன்ஸை வந்து எந்த அளவுக்கு கிரிக்கெட் மேல ஒரு கிரேஸா இருப்பாங்கிறத புரிஞ்சுட்டு இந்தியன் மார்க்கெட்டை வந்து புடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த லீக் சக்சஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை வேர்ல்ட் கிரிக்கெட்டுக்கு அறிமுகப்படுத்துறது இந்த சவுத் ஆப்பிரிக்கா 20 லீக் தான். இதுக்கப்புறம் தான் MLC, ILT20 மாதிரியான லீக்ஸ் எல்லாம் இந்தியன் பிரான்ச்சைசி வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து நியூசிலாந்துல ஒரு T20 லீக் வரப்போகுது. ஸோ அதுக்குமே வந்து இந்தியன் பிரான்ச்சைசி வந்து அங்க வந்து டீம்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பிட்டிங் சிஸ்டம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற நியூஸும் நான் பார்த்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து SA20 லீக் தான். அதே மாதிரி இந்தியன் ஃபேன்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஆடியன்ஸ் கிடையாது. ப்ராட்காஸ்ட் மூலியமா தான் ஆடியன்ஸை கவர் பண்ணணும். அதுவுமே வந்து பெர்ஃபெக்டா இந்தியன் டைம்ல அந்த 9 o'clock அப்படிங்கிற அந்த டைம்ல வந்து லீக் ப்ராட்காஸ்ட் பண்றதா இருக்கட்டும், ஆடியன்ஸை நல்லா கேப்சர் பண்ணிட்டாங்க. கடந்த 3 சீசன்ல பெரிய வரவேற்பு. SA20 லீக்ஸை இந்தியாவில வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்காக தான் சொல்ல போனா இந்த வீடியோவும் கூட இங்க வந்து நிறைய ஃபேன்ஸ் SA20 லீக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த லீகை பாருங்க. நம்ம லீக் இல்லை அப்படின்னாலும் நம்ம மூலியமா வளர போற ஒரு லீக் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அவங்களுடைய அந்த 2 லீக் ஃபெயிலியருக்கு அப்புறம் அவங்களுடைய கனவு நிறைவேறி இருக்கு. ஸோ இந்த 4வது சீசன் நல்லா வரணும். நீங்க சொன்ன மாதிரி எல்லா பிளேயர்ஸும் சூப்பராக ஆடணும். அண்ட் நாங்க சப்போர்ட் பண்ற பிரான்ச்சைசி மட்டும் இல்ல, எல்லா பிரான்ச்சைசிக்குமே ஒரு வாழ்த்துக்கள். ஸோ பெஸ்ட் டீம் வின் பண்ணுவாங்க ஃபைனலி. நாங்களும் இந்த டோர்னமெண்ட்டை பத்தி ஒவ்வொரு வீடியோஸா நாங்க எடுத்துட்டு வரோம். ஃபுல் வீடியோஸ் எங்களால எடுத்துட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஏகப்பட்ட ஷெட்யூல்ஸ் இருக்கு. பட் மிட் சீசன்ல இல்ல ஒரு மிட் சீசன்ல ஒரு நல்ல அனாலிசிஸ், அதுக்கப்புறம் சீசன் முடிஞ்ச உடனே எந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத நாங்க எடுத்துட்டு வரோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறோம். வைண்ட் அப் பண்ணிக்கலாம் ப்ரோ. அதேதான். SA T20 பத்தி இன்னைக்கு பார்த்தோம். அதே மாதிரி கீகா ப்ரோ சொன்ன மாதிரி மிட் சீசன்ல வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு ஓவரால் வியூ பத்தி நம்ம பார்ப்போம். இன்னைக்கான செக்மெண்ட் இதோட நிறைவு பெறுகிறது. CUT நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். சைனிங் ஆஃப் ஃப்ரம் HPD அண்ட் கீகா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.